கிறிஸ்துவுக்குள் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருக கடவுள் என்ற அன்பின் வார்த்தையும் வணக்கத்தை கூட முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அடியனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்து சபை மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுத்துக்கொண்டு நாம் பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். முன்பாக கூட அடியன் சார்ந்திருக்கிறதான காட்பாடி மற்றும் சித்தூர் பகுதியில் இருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரர்கள் மற்றும் பரிசுத்தவான்களுடைய அன்பை வார்த்தையில் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தின் தலைப்பு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது ஆதாரமாக நம்ம மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். வசனங்கள் 33 37 வரை வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 33 37 வரை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுகிறான். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வாசிக்கப்பட்டதான ஆதார வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, அதாவது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் மீனான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அன்புக்குரிய சகோதரர்கள், இப்ப வாசிக்கப்பட்ட வேத வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்டது ஒரு நேரடியான வார்த்தைகளா கூட இருக்கு. அதாவது இதற்கு இன்னும் ஆதாரமா கூட இன்னொரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:21 வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனிகளை புசிப்பார்கள். தேங்க்யூ சார். அதாவது தற்காலத்துல, அதாவது நம்ம பேசிட்டு இருக்க இந்த காலத்தை குறித்து நம்ம பேசுறோம். தற்காலத்துல நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல விதமான இடர்களையும் அக்கிரம செயல்களும் சேர்ப்பதற்கு, தம்முடைய சம்பத்தாகிய மனவாட்டியை தமிழ் கூட்டி சேர்ப்பதற்கு இப்போது நம்முடைய ராஜரீக மணவாள் பிரசன்னமாயிருக்க 1874 அவர் பிரசன்னமாயிட்டார். அவருடைய பிரசன்னமான பிற்பாடு அவருடைய வேலைகள் எப்படி இருக்கு? அவர் முதலாவது வந்திருக்கும் போது, 2வது வருகையில வந்திருக்கும் போது முதலாவது அவர் செய்ய வேண்டிய வேலை தம்முடைய வீட்டில், அதாவது விசுவாச வீட்டில் அந்த நியாய தீர்ப்பத்துங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இங்க பேசுறோம். அதற்கான சில வசனங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 22:11. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. தேங்க்யூ சார். இப்போ வந்திருக்கும் போது அந்த யூதருடைய முறையின் படி பார்க்கும்போது கல்யாண வஸ்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்படும் போது அந்த வஸ்திரம் இல்லை. அதாவது இப்போ அந்த திருமண நாளில் நம்ம இருக்கிறோம், உயிர்த்தல் நடந்து கொண்டிருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த நீதியின் வஸ்திரம் இல்லாதவர்களா கூட இருக்கிறாங்க. அவருடைய வருகையில இப்போ 2ஆம் வருகையில வந்து அவர் நியாயம் தீர்க்கும் போது சபைக்குள்ள அந்த திருமணத்தை அந்த பந்தியில எப்படி இருக்காங்கன்னாக்கா
நீதியின் வஸ்திரம் இல்லாத கூட இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம வசனம் குறிப்பிடுது. அதாவது இவங்க தங்கள் சொந்த நீதியை உடுத்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய அந்த குமாரனுடைய நீதி, அந்த ரத்தத்தின் மீதான அந்த நம்பிக்கையை அற்றவர்களாக கூட இருக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்கிறோம். மற்றும் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 41ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து தொடர்ந்து வாசிங்க. சேர்த்து அவர்களை அக்கினி சூழிலே போடுவார்கள், அழிவும் கத்தரிப்பும் உண்டாயிருக்கும். தேங்க்யூ சார். போதும். அடுத்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிறவனரை தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். தேங்க்யூ சார். அதுக்கு அடுத்து இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரத்துல 2 மற்றும் 3 வசனங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமடிகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டு இருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவருக்கு கர்த்தர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். தேங்க்யூ சார். பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகையில வந்த பிற்பாடு அவர் செய்த சபை மத்தியில அவர் செய்து கொண்ட காரியங்கள் அந்த வசனங்களை வாட்சி அன்புக்குரிய சகோதரர். அதாவது இந்த புடமிடுதல், இல்ல சுத்திகரிப்பு, இல்ல ஒரு நியாய தீர்ப்பு நம்ம எடுத்துக்கலாம். எதன் அடிப்படையில் இருக்குன்னாக்கா, நம்ம முதல்ல ஆதார வசனத்தை வாசிச்சோம்ங்களா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்முடைய வார்த்தைகளின் அடிப்படையில தான் நாம் இன்னைக்கு நியாய தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றது கூட நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தையா கூட இருக்கு அன்புக்குரிய சகோதரர். அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலே நம்ம நீதிமானாக தீர்க்கப்படுவோம், அல்லது நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே குற்றவாளிகள் தீர்க்கப்படுவோம். நம்மளுக்கு இந்த இடத்துல நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது ஒரு சந்தேகம் எழும்பும். அதாவது மீட்கும் பொருள்னால, அதாவது அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அந்த நீதிமானாக்கப்பட நிலை கொடுக்கப்படுது இல்லைங்களா? ஆனா இங்க பார்க்கும்போது வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாருனாக்கா, நம்ம நல்ல வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து பேசும்போது நான் நீதிமான் ஆகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட, ஒரு மனம் திரும்புதலான இருதயத்தோடு கூட கிறிஸ்துவின் அந்த பலியின் புண்ணியத்தின் நிமித்தமாக வரக்கூடிய அந்த ஒரு மனம் திரும்புதல் மூலமா பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்மள நீதிமான் ஆக்குது அப்படின்னு கூட பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ வார்த்தைகள் என்பது பார்க்கும்போது கூட நம்ம பொதுவா பார்க்கும்போது தேவன் மனுக்குலத்துல கொடுத்துட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அதாவது வார்த்தைகள் கொண்டுதான் நம்ம மற்றவர்கிட்ட பேச முடியுது. நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய இறுதியில் காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியுது, நம்முடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியுது. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை மனுக்குலத்திற்கு தேவன் கொடுத்திருக்காரு. மொழி, அது என்ன மொழினா இருக்கட்டும், அந்த மொழியில அநேக வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம மற்ற இடத்துல உரையாடுறோம், நம்மளுடைய கருத்துக்களை பேசுறோம், மற்றவருடைய கருத்துக்களை நம்ம கேட்கிறோம். இது மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்னைக்கு உலகத்துல எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னாக்கா, பொதுவா ஒரு வாழ்க்கையில பார்க்கும்போது வார்த்தைகள் ரொம்ப தாறுமாறா இருக்கும். நம்ம காதுல கேட்க முடியாத வார்த்தைகள் கூட அநேக மணி நேரங்கள்ல நம்ம தினந்தோறும் கேட்கிறோம். வீண் வார்த்தைகளை அநேகமா பேசுறதை கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நாம நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு அப்படின்றது நிதானிக்கிறேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொல்ற பிரகாரம் இந்த வார்த்தைகளை கொண்டுதான் நம்ம நியாயத்திற்குன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்முடைய வார்த்தைகள், நம்ம உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு, என்ன நிலையில் இருக்கு, நம்ம நாள்தோறும் அதை பற்றி சிந்தித்தது உண்டா என்ற கேள்வியை முதலாவது நம்ம மனதில் வைக்கலாம். ஏன்னா இருதயம் ரொம்ப முக்கியம். நம்முடைய
சரீரத்துல பார்க்கும்போது கூட இருதயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது சிந்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சிந்தையில ஒரு பிரச்சனைனாக்கா அது முழு சரீரத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் பிரச்சனையை கொண்டு வரும். அன்புக்குரிய சகோதர சொல்ல சிந்தை அளவுல நம்ம நன்றாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்முடைய முழு சரீரம் கூட நன்றாக இயங்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா ஒரு மொபைல் போன் எடுக்கலாம், இல்ல லேப்டாப், கம்ப்யூட்டர், ஏன்னா வைரஸ் அட்டாக் ஆச்சுனாக்கா அது ஹேங் ஆகும், சரியா ஒர்க் ஆகாது இல்லைங்களா? இப்போ அதுக்கான சரியான ஒரு சாஃப்ட்வேர் அந்த மென்பொருள் நம்ம செலுத்தும் போது அது சரியான படிக்கு இயங்கும். அப்போ அந்த சாஃப்ட்வேர் தான் நம்முடைய இருதயம் போல இருக்கு. அப்போ நம்ம இருதயத்தை நம்ம சரிவர பார்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களும் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இருதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இருதயத்தை வஞ்சித்து நம்ம தெய்வ பக்தியிலோ நம்ம அனுதினம் காட்டிக் கொண்டிருந்தாக்கா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? நம்ம சிந்தை அளவில் ஒரு மனநிலை இருந்துட்டு வெளிப்பிரகாரமா நல்ல வார்த்தையில பேசி கொண்டிருந்தாக்கா நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா மாயம் மாலம் பண்ணுகிறவர்களாக இருக்கும் தேவனுடைய பார்வையில. சதுசேயர் பரிசேயர் அப்படிதான் இருந்தாங்க இல்லைங்களா? அவனுடைய இருதயம் எப்படி இருந்ததுனாக்கா அது இந்த சவக்குழிகளை போல இருந்தது. கர்த்தராகிய இயேசு அந்த அளவுக்கு கடிந்து கொள்றார். அவங்க இருதயத்துல ஒண்ணு வைத்துக் கொண்டிருக்காங்க, ஆனா பேசுற காரியங்கள வேறவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்றார். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, அதாவது நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் நம்ம எப்படி பழக்குவிக்கிறோம். அனுதினமும் நல்ல சிந்தனைகளை நம்ம கொண்டு வரதுக்கு என்னென்ன பிரயாசங்கள் இருக்கிறோம். நம்முடைய சிந்தையில அனுதினமும் நல்ல சிந்தனைகள் நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஏன் சொல்றேன்னாக்கா நம்ம சிந்தையில என்ன நிரப்புறோமோ அதுதான் நம்ம வெளியே வரும் வார்த்தைகளா. அப்போ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனிடத்துல தேவனிடத்திலும் உடன்படிக்கை செய்து கொண்ட நாம ஒவ்வொரு மணி நேரமும் நம்முடைய வேலை நேரம் போக, குடும்பத்தின் அங்கத்தினிடையே இருக்கிற அந்த நேரங்கள் போக, தேவனிடத்துல நம்ம உரையாடும் போது தனிப்பட்ட நேரத்துல நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு, அதற்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறோமா? இப்போ இந்த தனிமை என்பது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம சிந்தையை ஒருமுகப்படுத்தணும், சிந்தையில ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும், சிந்தை பரிசுத்தமாகணும்னாக்கா அந்த தனிமை என்பது தேவனோடு தரித்திருக்கிற அந்த ஒரு நேரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ இப்படிப்பட்ட நேரங்களை அவங்களுக்கு ஒதுக்கி அவங்க செயல்படுறாங்க அப்படின்னாக்கா, அந்த தனிமையை விரும்புறாங்கனாக்கா ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வழிநடத்தல் அவங்க தொடர்ந்து பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளால் அவங்க வழிநடத்தப்படுவாங்க. அதாவது குறிப்பா சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அந்த வனாந்தரத்துல போனார். அவரு என்ன நடந்ததுங்க அந்த வனாந்தரத்துல? தியானம் பண்ணார் இல்லைங்களா? தேவனுடைய வசனங்களை அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் தியானம் பண்ணாரு. இந்தந்த காலகட்டத்தில் என்ன வசனங்கள் நிறைவேறி இருக்கு, என்ன நிறைவேறணும், அவர் குறித்து என்ன நிறைவேற போகுது என்ற விஷயங்கள்லாம் தியானித்தார். இந்த ஒரு காரியத்தினால அவர் பசியை மறந்துட்டார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் அரபி தேசத்துக்கு போயிட்டார் இல்லைங்களா? தம்முடைய அப்போஸ்தலர் இடத்துல போகாம, அதாவது சீஷர்கள் இடத்துல போகாம தேவ அழைப்பை பெற்றுக்கொண்ட அவர் தனிமையில தேவனுடைய சித்தம் தன்னை குறித்தது என்ன இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த தனிமையை விரும்பி போயிட்டார். அப்ப தனிமை என்பது அனுதினமும் நாம தனிமையில் இருப்பது ரொம்ப அவசியம். நம்ம கூடுகைக்கு வரலாம், 2-3 சகோதரர்களாகவோ இல்ல அதுக்கு மேற்பட்ட சகோதரர்கள் கூடி ஜெபிக்கலாம். இது பொதுவான ஒரு ஆராதனை ஜெபமா இருக்கு. ஆனா தனிமையில் தேவனோடு செலவிடுவது ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு விஷயமா இருக்கு. அது மறைமுகமான ஒரு விஷயமா கூட இருக்கு, மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா அதனுடைய பிரதிபலன் நம்ம தனிமையில தேவனோடு ஒரு அறையில நம்ம செலவிடுற காரியம், இல்ல தனிமையில ஏதோ ஒரு வனாந்தரமான இடத்துல செலவிடுற காரியம், வேத வசனம் தியானித்து அதன்படி நம்ம நடப்பதற்கு ஒப்பு கொடுத்து நடக்கிற காரியம், நம்முடைய நடக்கையில நம்மளோட உடன் அங்கங்களா இருக்கிற சகோதர சோழர்கள் பார்த்து அவங்க புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அப்போ இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கணும்னாக்கா, நம்ம கண்களுக்கு புலப்படுற வகையில நிறைய பூச்செடிகள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? பூச்செடிகளை பார்க்கிறோம், கனி மரங்களை பார்க்கிறோம், இயற்கையில் அநேக மலைகள் தாவரங்களை நம்ம பார்க்கிறோம்.
பல்வேறு நிறங்கள்ல பூக்கள் இருக்கு, பல்வேறு ருசி கொடுக்கக்கூடிய பழங்கள் நம்ம பார்க்கிறோம் எனக்கு. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கூட இதற்கு பின்னால வந்து நிறைய விஷயங்கள் ஒரு தொழிற்சாலை போல இயங்கிட்டு இருக்கு. அதாவது அதனுடைய வேறு பகுதியில வந்து பார்க்கும்போது கூட அநேக அந்த தாதுக்களை எடுத்து அது அந்த தண்டு பகுதியில் என்ன பண்றதுனாக்கா பூக்களாக வந்து கனிகளாக அங்க இருக்கிறத பார்க்கிறோம். இதுக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரியம். வேறு பகுதியில் இருக்கிற அந்த மாற்றங்கள், அந்த காரியங்கள் நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. ஆனா நம்ம மேல இருக்கிற காரியங்களை பார்க்க முடியுது. ஒரு மாம்பழம் காய்கள், மரத்துல மாம்பழம் வரதை பார்க்க முடியும், தண்ணியில அந்த தேங்காய் வரதை பார்க்க முடியும். இது போல நிறைய பூச்செடிகளை பூக்கள் வளர்றதை பார்க்க முடியும், அந்த நறுமணத்தை நம்ம ருசிக்க முடியும். ஆனா அதுக்கு மறைவா நடக்கிற விஷயங்கள் நம்ம அறிந்ததில்லை. அது போல நம்மளுக்கு கண்ணுக்கு மறைவா இருக்கிற அந்த நேரம், அதாவது மற்றவருடைய சகோதர கண்களுக்கு முன்பாக இல்லாம மறைவா நம்ம தேவனோடு இருக்கிற நேரம் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒன்றா இருக்கு. அது வந்து நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியம் கூட. அப்படிப்பட்ட நேரங்களை நம்ம செலவிடுறோமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம அநேகமா வந்து சபை கூடியக்குள்ள கண்டிப்பா வந்துடுவோம் வாரம். ஆனா ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில நம்ம தேவனோடு இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத இந்த நாள் நம்ம ஒரு குறிப்பு எடுத்துக்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லப்போ தனிமை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த நேரத்தை தனிமை என்பது முக்கியமா. நம்ம தனிமையில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா தேவனோடு இருக்கணும். தனிமையில் நம்ம உலக காரியங்களை சிந்திக்கிறது இல்ல, தேவனுடைய வார்த்தையில தியானித்து இந்த வசனத்தின் பொருள் என்னவா இருக்கு, இந்த சப்ஜெக்ட் இந்த நாள் கேட்டோம், இந்த சப்ஜெக்ட் என் கூட இந்த நாள் என்ன விதமான பேசியிருக்கு, என்னிடத்துல என்ன மாற்றம் வந்திருக்கு, ஒருவேளை அந்த சகோதரனோ சகோதரி பேசின அந்த சத்திய வார்த்தைகள் என் இருதயத்தில் குத்தி இருக்குனாக்கா, எனக்கு குற்றப்படுத்துதுனாக்கா அதை நான் எப்படி மாற்றணும், அந்த உணர்வு நமக்குள்ள வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை எனக்கு புரிய வருது, ஆனா எனக்கு அந்த உணர்வு இல்லைன்னா அந்த உணர்வு வர்றதுக்காக நம்ம தனிமையில போய் ஜெபம் பண்ணணும். அந்த உணர்வு கொடுக்கும்படியா தேவன் நம்ம பிரயாசப்படணும். அப்போ தனிமையில் நம்ம தியானம் பண்ணணும். தனிமையில ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு சத்து தரக்கூடிய ஒரு தர்மா கூட இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போ தனிமையில் நம்ம தியானம் ரொம்ப முக்கியன்றது பார்த்தோம். இப்போ தனிமையில் இருக்கும் போது நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறோம். சில தீர்மானங்களை, சில சின்ன சின்ன வசனங்களை என்ன பண்றோம்னாக்கா கடைபிடித்து பிரயாசங்கள் எடுக்கணும். நம்ம எடுத்து உடனே வந்து ஒரு 10 ஸ்டெப் நம்மளால ஏற முடியாது இல்லைங்களா? நம்ம அபூர்ணமான மனிதர்கள். இந்த மண்பாண்டை வந்து ஒழுக்கலானது, எவ்வளவோ நிரப்பிட்டு இருந்தாலும் ஒழுகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும்னாக்கா சிறுகு இருக்கணும். சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல சின்ன சின்ன வசனங்கள் நம்மளால முடிந்த அளவுக்கு, அதாவது நம்ம எடுத்த உடனே ஒரு பெரிய கடினமான வசனத்தை நம்ம எடுத்து அதன்படி நடக்கணும்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை நிறைவேற்ற முடியல, நம்ம ஒரு சோர்வுக்குள்ள போயிடும். ஆனா நம்மளால முடிந்த அளவுக்கு சிறிய வசனங்கள் அதை நம்ம வாழ்க்கையில அதை ஏற்றுக்கொண்டு அதை தியானித்து இதன்படி நான் நடக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னாக்கா உபவாசிக்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த நாள் நான் உபவாசம் இருக்கிறேன் பிரதர். அப்போ இந்த நாள்ல நான் உபவாசம் இருக்கிறேன், எந்த சகோதரத்திலும் நான் அவதூறு பேசுறதையோ வீண் வார்த்தைகளை பேசாததுக்கு நான் உபவாசம் இருக்கிறேன். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம உபவாசம் போடணும். புரியுதுங்களா? அப்படி நம்மளுக்கு என்னென்ன வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் நம்ம பேசுறோமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்ப்பதற்கு நம்ம உபவாசம் எடுக்கணும். கோவப்படாம இருக்கிறதுக்கு ஒரு உபவாசம் எடுக்கும். அப்ப அந்த நாள் முழுவதும் நம்ம எந்த எப்படிப்பட்ட கோவம் மூட்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கோபம் என்பது நம்முடைய முகத்துல வரக்கூடாது. இப்ப பொறுமையா இருக்கிறதுக்காக ஒரு உபவாசம். இந்த நாள்ல என்ன சூழ்நிலை இருந்தாலும், வேலை ஸ்தலத்துமா இருந்தாலும், சபையா இருந்தாலும், வீட்டுல இருந்தாலும் நான் பொறுமை இந்த இடத்துல கடைபிடிச்சாகணும். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள். இது என்ன ஆகுதுனாக்கா, இதுக்காக இந்த விஷயம் சொல்றோம்னாக்கா நம்முடைய மைண்ட் பார்க்கும்போது ஜென்ம சுபமா நம்ம நிறைய பழக்கங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிறந்தபோது வந்திருக்கு. இது வந்து பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல எப்படி இருக்குனாக்கா அந்த நினைவுகள் வந்து ஒரு தார் சாலை போல, ஏன்னா ரொம்ப பழைய சுபாவம் இல்லைங்களா, ஒரு தார் சாலை போல இருக்கும். அதனால தீவைகள் வந்து நம்ம உள்வாங்கும்போது ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கும். அந்த ரோட்ல வந்து ரொம்ப ஸ்பீடா டிராவல் பண்ணும் தீமையான காரியங்கள். அதே ஒரு நல்ல விஷயம் போகணும்னா ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணாக்கா அது மாற்றாக, அதாவது அந்த பழைய சிந்தனை அகற்றம்னாக்கா புதிய சின்ன சின்ன சிந்தனைகள், அந்த புதிய சிருஷ்டிக்குள்ளாக அது புதிய சின்ன சின்ன சிந்தனைகள் நம்ம கொண்டு வரணும். அது நாளடைவில் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு வாரமோ இல்ல ஒரு மாதமோ 2 மாதமோ அதை நம்ம தொடர்ந்து
பிராக்டிஸ் பண்ணணும். இது வந்து நான் சொல்றது வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில நம்ம எப்படி நம்மளுடைய மைண்டை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சிறிய ஒரு டாஸ்க் எடுக்கிறோம், அது ஒரு குறிப்பிட்ட நாள், நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு 15 நாட்களா இருக்கலாம், இல்ல 30 நாட்களா இருக்கலாம், 45 நாட்களா இருக்கலாம். நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுனாக்கா நம்முடைய மனதுல பதிந்து விடுது அந்த ஒரு விஷயம். அதாவது குறிப்பா ஒரு பொய் பேசாத தன்மை நம்ம எடுக்கிறோம். இத்தனை நாள் நான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் பொய் பேச மாட்டேன் என்ற ஒரு முடிவு எடுக்கிறோம். இன்னொரு டாஸ்க், எந்த ஒரு நேரத்திலையும் என்ன பண்ணணும்னாக்கா எந்த ஒரு சகோதரனும் சகோதரி குறித்து தேவையில்லாம பேச மாட்டேன் ஒரு டாஸ்க் எடுக்கிறோம். எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது. சின்ன சின்ன டாஸ்க் நம்ம எடுத்து என்ன பண்றோம்னாக்கா அதை பிராக்டிஸ் பண்றோம். அது என்ன ஆகுதுனாக்கா நம்ம மைண்ட்ல பதிய பதிய அதுதான் நம்மளோட வார்த்தையா வரும். அது நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம். ஒரு சின்ன ஒரு கோடு போல நம்ம கோடு போடுறோம், அது பிராக்டிஸ் பண்ண அது ஒரு தார்சாலியா மாறிடும். அப்போ நன்மையான காரியங்கள் பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னாக்கா நம்மளே அறியாமல இந்த சின்ன சின்ன டாஸ்க் மூலமா என்ன ஆகுதுனாக்கா ஒரு பெரிய அளவில் ஒரு காரியம், ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய வசந்த கை கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது அது ஈஸியா செய்ய முடியும். இதை குறித்து நம்ம சொல்லணும்னாக்கா உலகத்தில் பொதுவாக நம்ம சொல்லுவாங்க, ஒரு நபர் ஒரு சிறிய விஷயத்துல சின்ன காரியத்துல அவர் உண்மையா இருக்கிறாருன்னு சொன்னாக்கா அவர்கிட்ட பெரிய வேலைகள் பொறுப்புகள் கொடுக்கும் போது என்ன பண்ணுவாருனாக்கா உண்மையா இருப்பார். அப்போ நம்ம ஒரு சிறிய வசனம் தான், சிறிய ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம கடைபிடிக்கிறோம்னு சொன்னும் போது அது நம்ம மைண்ட்ல அதை சும்மா அன்னைக்கு ஒரு நாள் கடைபிடிக்கிறது இல்ல, அதை நம்ம பிராக்டிஸ் நம்ம ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுறோம். நம்முடைய குணமா அது மாறிடுது. நம்ம குணமா மாறிட்ட பிறப்பு அது நம்ம கிட்ட இருந்து நீக்குவது ரொம்ப கூடாத ஒரு காரியமா இருக்கு. பொய் பேச தன்மை நம்ம ஒரு நாள் 2 நாள் சொல்றோம், அதை பழக்கத்துக்கு கொண்டு வரோம், அதை பழக பழக ஒரு குணமா மாறிடுது. அந்த கோபம் இல்லாத தன்மை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரோம், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு சில மாதங்கள் போன பிற்பாடு நம்மளோட குணமா ஒரு கேரக்டரா மாறிடுது. ஒரு கேரக்டரா மாறின விஷயத்த சடனா நம்ம மாற்ற முடியாது. அப்போ இதுதான் வந்து நம்ம சொல்றோம், மாம்சம் வந்து ஆவிக்கு விரோதமாக, ஆவி வந்து மாம்சத்துக்கு விரோதம் போராடுது. அப்போ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் மூலமா என்ன பண்ணா நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமா, மாம்ச சிந்தைக்கு விரோதமா நம்ம பண்ணா சிந்தியில ஒரு நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய நபர்லாம் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சோர்களே, அப்போ இப்படிப்பட்ட நம்ம டாஸ்க் நம்ம எத்தனை பேர் இந்த நாள் செஞ்சுட்டு இருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதர, தனிமையில தேவனோடு இருக்கிறோம், அவருக்கு பிரியமானது விருப்பமானது இன்னது நம்ம அறிஞ்சு புரிஞ்சு செயல்படுறோமா? ஒவ்வொரு நாளும் நாம நிதானிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், இன்னும் குறிப்பா சொல்லும் போது இந்த வார்த்தைகள் எடுத்துக்கொண்டாக்கா 2 விதம் நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு நல்ல வார்த்தைகள், இன்னொன்னு வந்து வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எடுத்துக்கலாம், இன்னும் எச்சரிப்பான வார்த்தைகள் எடுக்கலாம். ஆனா பொதுவா பிரிக்கும்போது 2 வார்த்தைகள். இப்ப நல்ல வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது கூட அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா இருக்கு. அப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு நல்ல வார்த்தைகள் வந்து பார்க்கும்போது ஒரு உடைந்து ஒரு சூழ்நிலை இருக்கிற சகோதரன், அவருக்கு நிறைய அவருடைய பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு மனநிலையில அவர் இருக்காரு. ஆனா அந்த சகோதரத்தில் நம்ம அன்பான வார்த்தைகளை பேசும்போது அவர் அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து, அந்த ஒரு இருதயம் நொறுங்குன நிலையிலிருந்து வெளிவருவதற்கு நம்முடைய வார்த்தைகளானது அவருக்கு வந்து ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கூட யோவான் 6:63 வாசிக்கலாம் சிஸ்டர். யோவான் 6:61 63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேங்க்யூ சார். பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னாக்கா அவருடைய சரீரத்தின் அங்கங்களா இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னாக்கா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கணும் மற்றவர்களுக்கு. அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்கா அவர்களை நொறுக்கக்கூடிய வார்த்தைகளோ அவர்களை உடைத்து போடக்கூடிய வார்த்தைகள் நம்ம எந்த சூழ்நிலை கொண்டு பேசக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆனா வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு வல்லம் இருக்கு. ஒரு வார்த்தையினால நம்ம உயிர் போகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போக முடியும். ஒரு நபரை சாகக்கூடிய ஒரு நபரிலிருந்து நம்ம உயிர் கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த ஒரு வல்லமை வந்து வார்த்தையில வச்சிருக்காரு தேவன். அன்புக்குரிய சகோதரர், நம்ம ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல, கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுடைய சிந்தை நம்மளும் இருக்கணும். அவர் எப்படி பேசினாரோ, அவருடைய வாழ்நாட்டில் அவர் எப்படி செயல்பட்டாரோ, அது நம்மளுக்கு ரோல் மாடலா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்யணும். அப்போ
ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம 24 hours நம்ம தனிமையில் இருக்க முடியாது, தியானிக்க முடியாது. ஆனா நேரம் கிடைக்கிற போது நம்ம அந்த நேரத்தை எப்படி செலவிடுறது முக்கியம் இல்லைங்களா? அப்போ அந்த கிடைக்கிற நேரத்தில் நம்ம எப்படி செயல்படுறோம், தேவனுக்கான முறையில செயல்பட்டு நீதிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோமா, ஒழுக்கத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோமா, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்னென்ன காரியங்களை நம்ம எழுதலாம். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்னென்ன காரியங்கள் எனக்கு தேவைப்படுது நம்ம ஒரு நோட் பண்ணலாம். நம்ம கிட்ட என்னென்ன குறைகள் நம்மளுக்கு தெரியல, நம்ம இருந்தது தெரியும், நம்மளுக்கு சிந்தனைக்கு தெரியும். நம்ம யோசனை பண்ண போது என்னென்ன குறைகள் என்னிடத்தில் இருக்குது, குறைகள் எழுதலாம். என்னென்ன நிறைகள் இருக்கு, அந்த நிறைகளை இன்னும் எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம், இன்னும் நிறைவான நிலை கொண்டு வரலாம். என்னென்ன காரியங்கள்ல தேவன் இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னா என்னென்ன வார்த்தைகள் நம்ம அவர் சொல்லுவாரு, சகோதரனே இந்த குறைகள் அவங்ககிட்ட இருக்கு, நீங்க இதை சரி செய்துன்னு சொன்னா நம்ம என்னென்ன குறைகள் நம்ம சரி செய்யறதுக்கு முற்படுவோம். கண்டிப்பா அவரே சொல்லும் போது கண்டிப்பா என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மள என்ன மன்னிச்சிருங்க இயேசு கிறிஸ்து, இந்த குறைகள்லாம் என்கிட்ட இருக்கு, நான் ஒப்புக்கொள்றேன். கண்டிப்பா என்ன பண்ணா ஒற்றுக்கொள்வோம். ஆனா இந்த வார்த்தைகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையில் இருக்கார், அவர் நேரடியா பேச முடியாது. இது போல சகோதரர்கள் மூலமாவோ ஒரு ஆடியோ சொற்பொழிவு மூலமாவோ வேத புத்தகம் மூலமாவோ கண்டிப்பா நம்ம கூட பேச முடியும். இந்த வார்த்தைகள் வரும்போது நம்ம உள்வாங்கி என்ன பண்ணோம்னாக்கா அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம பிரயாசங்கள் எடுக்கணும்னு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர், அப்ப நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வார்த்தைகள் முக்கியம்னாக்கா அந்த வார்த்தைகள் எங்க இருக்குனாக்கா நம்முடைய சிந்தை இல்ல இருதயத்தில் இருக்கு. அப்போ அந்த இருதயத்தினுடைய அந்த பக்குவம் இல்ல மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய மாற்றம் என்பது எங்க நடக்குதுனாக்கா அந்த புதுசில சிந்தையில தான் நடக்குது இல்லைங்களா? நம்ம சரீரமா எந்த ஒரு மாற்றம் நடக்க போறது இல்லை. இது நடந்திருக்குங்களா? நம்ம ட்ரெஸ் கோடு மாற்றுவோம், மற்றபடி வேற எதுவும் தெரியாது. ஆனா சிந்தையில ஒரு மாற்றம் வரும்போது அது நம்முடைய உரையாடல்ல மாற்றம் வரும், நம்முடைய செய்கையில மாற்றம் வரும், நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் வரும். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, இப்படியாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் 2 விதமா பிரிக்கிறோம். ஒரு நல்ல வார்த்தைகள் கூடுமான மட்டும் நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்லாக்கியம்னாக்கா அதிகமா நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தான் கொடுத்திருக்காரு. எங்காவது நீங்க தகாத வார்த்தையில பேசணும்னு எதுனா சொல்லியிருக்குங்களா வேதத்துல? நம்மளுக்கு நல்ல வார்த்தையில பேசும்படிதான் நம்மளுக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கு. அப்போ ஒரு வாய்ப்பில் ஒரு ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கொடுத்திருக்கும் போது நம்ம ஏன் அதை நம்ம தவிர்க்கிறோம் அப்படின்னாக்கா நம்முடைய சிந்தனை ஒருவேளை நம்ம தவிர்க்கிறோம், நல்ல வார்த்தையில பேசுறது தவிர்க்கிறோம் அப்படின்னாக்கா நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னாக்கா உலகத்தோடு ஒண்ணு இசைந்திருக்கணும், உலக காரியங்களோடு இசைந்திருக்கணும், அது மாம்ச சிந்தியாவே இன்னும் இருக்கணும், உலகப்புறமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும் அர்த்தம் இல்ல. அதுல இருந்து நம்ம ஒரு அடி எடுத்து முன்னாடி நடக்கிறோம்னாக்கா நம்ம தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு உள்ள கிரியை செய்தனாக்கா நம்ம என்ன பண்ணாக்கா ஒரு போராட்டம் நம்மளுக்குள்ள இருக்கும். அனுதினமும் வசனங்கள் யோசிப்பட வாழ்க்கையில அந்த வசனம் அந்த சிறைசாலை இருக்கும்போது புடமிட்டுதான் அந்த வசனம் நிறைவேறும் அளவுக்கு அவருடைய இறுதியில் புடமிட்டதுன்னு பாக்குறோம். அப்போ நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம உண்மையான இருதயத்துல அந்த நன்மையான இருதயத்துல நல்ல விலை நீளமா இருக்கிற அந்த இருதயத்துல நம்ம வாங்கும் போது அது எப்படின்னாக்கா 1, 30, 60, 100 பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயத்தோடு கூட அந்த வசனம் நம்ம உள்வாங்கணும். இந்த பெரிய பட்டணத்தார் போல அவங்க மனோ வாஞ்சை உள்ளவர்களாய் வேத வசனம் ஆராய்த்து பார்த்த காரியங்கள் இப்படி இருக்குதோ என்று அவங்க ஆராய்ச்சி செய்தாங்க. அப்படியாக நம்ம அன்புக்குரிய சகோதரர் சொல்ல இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? வேற ஏதாவது காரியத்துக்காக அழைத்திருக்காரா? தேவன் மகிமைக்கு நம்மளை அழைத்திருக்காரு. அப்போ அதற்கான காரியங்கள்ல முயற்சிகள்ல அனுதினமும் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கு, நம்ம அனுதினமும் சுய பரிசோதனை செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இரவுல நம்ம படுக்கைக்கு முன்பாக அநேக சகோதரர்கள் சொல்ல ஒரு விஷயம் தான், நம்ம மூத்த சகோதரர் சொன்ன ஒரு விஷயம் தான். இந்த கிருபா சனத்தண்டையில போயிட்டு இந்த நாள்ல நான் என்னென்ன வார்த்தைகள் நான் பேசியிருக்கிறேன், அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம குறிப்பா சொல்ல வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகளை பேசியிருக்கேன், இதுக்கு தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள், ஒரு சிறப்பான வார்த்தை என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கேன், மற்ற சகோதரனுக்கோ சகோதரருக்கு இது பிரயோஜனமா இருந்திருக்கா, இது தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் நான் பேசியிருக்கிறேனா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஒரு 5 நிமிஷம் சிந்திச்சு ஒருவேளை அந்த நாள்ல நம்முடைய வார்த்தைகள் வீண் வார்த்தைகளா இருந்துச்சு, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல பிரதர், நான் இன்னைக்கு வீணாகவே பேசியிருக்கிறேன்னாக்கா கண்டிப்பா நம்முடைய இருதயத்துல ஒரு வருத்தத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம அந்த வருத்தத்தோடு தெரியப்படுத்தி நம்முடைய பாவங்கள் நம்ம பாவம் செய்திருக்கோம். ஆக்சுவலா அந்த நேரத்தை நம்ம வீணடிச்சிருக்கோம். உடன்படிக்கை செய்த நாம அந்த நேரத்தை வீணடிச்சு என்ன பண்ணிருக்கோம்னா தேவையில்லாத காரியங்கள் வீணான வார்த்தையில பேசியிருக்கிறதுனால அதை அறிக்கையிட்டு நம்ம பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு அது முதல்ல பண்ணாக்கா நீ என்னுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி பேசணும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னோட நாவலில் வரேன். ஏன்னா நான் அவருடைய சரித்தின் அங்கம்,
அவருடைய பாட்டா இருக்கிறோம் நம்ம. அவர் பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் நம்ம பேசணும். முடிந்த அளவுல சிறிய வார்த்தைகளாலும் சரி, 5 நிமிடம் பேசினாலும் சரி, ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு அது பிரயோஜனமா இருக்கணும். இல்ல நம்ம பேசாத இருக்கிறது ரொம்ப நல்லமா இருக்கும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, அப்படியாக நம்ம சிந்தித்து ஒருவேளை நமக்கு குற்றம் நம்ம இருக்குமானால் அதை அறிக்கை செய்து நம்ம என்ன பண்ண விட்டு விடுறதுக்கு முயற்சி செய்யணும் கூட பார்க்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படியாக நம்ம அந்த பொதுவான வார்த்தைகளை குறித்து பார்க்கிறோம். நல்ல வார்த்தைகள் அல்லது தீமையான இல்ல வீணான வார்த்தைகளை குறித்து பார்க்கிறோம். இது வந்து நம்ம பார்க்கும்போது கூட இப்படியாக நம்ம பேசி கொண்டிருக்கும் போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இது நம்ம வேதத்துல சில பதிவுகளை நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களும் பார்க்கும்போது, அவங்களுடைய சிந்தையை அவங்க எப்படி பழக்கி வச்சிருக்காங்க தியானிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். குறிப்பா சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். சில வருடங்களுக்கு முன்பாக கூட பேசிக் ஹார்வெஸ்ட் ஸ்டடி இருக்கும்போது கூட ஒரு புத்தகம் வெளியிட்டோம். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. முதல் ஒரு புத்தகம் வெளியிட்டோம். என்னன்னாக்கா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த தலைப்பு, புத்தகத்தினுடைய தலைப்பு பேசிக் ஸ்டடி தான் அது. அந்த புக்கு கொடுத்து அவங்களை இன்வைட் பண்ணோம். அதுல அந்த மீட்பு பொருள் குறித்த காரியங்களை உலக மனுக்குலத்துக்கு தேவன் எப்படி ரட்சிப்பை கொண்டு வரார் என்ற ஒரு சத்தியத்தை உள்ளடக்கின ஒரு காரியமா இருக்கு. அதுல என்ன பண்ணனாக்கா, அவங்க புரிந்து கொள்வதற்காக ஜஸ்ட் ஒரு நம்ம எழுத்துக்களா மட்டுமே நம்ம போய் கொடுத்துட்டாக்கா அவங்க படிக்க மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அது சம் பிக்சர்ஸோடு கொடுத்து அவங்க படிக்கணும், கொஞ்சம் கலர் கொஞ்சம் அட்ராக்டா இருக்கும், அவங்க புரிந்து கொள்றது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வசனங்களுக்கு இசைவான பிக்சர்ஸை அது நிறைய இல்ல கூகுள்ல கூட அதை கிரியேட் பண்ணி, அது நிறைய மாதங்கள் எடுத்தது, அதை கிரியேட் பண்ணி அந்த புக்ல ஆட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வசனம் படிக்க, அந்த பிக்சர் பார்த்தா அந்த வசனம் புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையா பண்ணி அதை கொடுக்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. அது போல நாம் புரிந்து கொள்ளலாம், நம்ம வார்த்தைகளாவது பேசின புரியாது, சில சம்பவங்கள்ல உதாரணங்கள்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு புரிந்து கொள்வதற்கு ஈஸியா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சொல்லு, அப்படியாக இன்னைக்கு நம்ம வேதத்துல இருந்து சில கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற பாடத்திற்காக நம்ம கேரக்டர் நம்ம முதல் பார்க்கிறோம். ஆதியாகமத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அன்புக்குரிய சகோதரர், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றான். பார்க்கிறோம். குறிப்பா பார்க்கும்போது 7வது வசனம் 6 மற்றும் 7, கர்த்தர் காயினை நோக்கி என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இருவரும் அந்த காணிக்கையில எடுத்துக்கொண்டு போறாங்க. ஒருத்தர் அந்த நிலத்தின் அந்த பயிர் வகைகளை எடுத்துட்டு போறாங்க, கனிகளை. ஒருத்தர் வந்து அந்த மந்தையில தலையீச்சை எடுத்துக்கொண்டு போறாங்க. ரெண்டும் நல்ல விஷயம்தான். ஆனா தேவன் நம்ம ஆபேலையும் அவர் காணிக்கை அங்கீகரிக்கிறாரு, காயினை வந்து அங்கீகரிக்கல. இதனால அவருக்கு என்ன ஆச்சுனாக்கா முகநாடி வேறுபட்டது. ஓ, இது ஏன் கேட்கிறாரு? நீங்க நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அப்போ நன்மையான காரியங்களை சிந்திக்கும் போது உங்களுக்கு மேன்மை வராதோ? தேவன் கேட்கிற விஷயம். சரி, ஓகே, இன்னைக்கு ஆபேல் அங்கீகரிச்சுட்டேன், நீ ஏன் இதனால் எரிச்சலா இருக்க? நீ நன்மையான காரியங்களை செய்யும் போது நாளைய தினத்தில் மறுநாள் நான் உன்னுடைய விஷயத்துக்கு அங்கீகரிப்பு இல்லைங்களா? இதனால நீ ஏன் எரிச்சல் ஆகுற? நடந்து முடிஞ்சது. தேவன் உடன்பிற சகோதரன் அங்கீகரிச்சாரு காணிக்கை. அப்ப நாம இன்னும் என்ன சிறப்பான விஷயம் செய்யறா, தேவனுக்கு பிடிக்கும், இப்படியா நம்ம சிந்திக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாருனாக்க எரிச்சல் ஆயிட்டார்.
இப்போ அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னாக்கா ஒரு பொறாமை கொண்ட இருதயமா இருக்கு, சகோதரன் மேல எரிச்சல் இருதயம் மாறுது. அப்போ அந்த இருதயத்தில் வெளிப்பட அந்த எரிச்சல் அவர் கொண்டு வரது பார்க்க அன்புக்குரிய சகோதர சோழ. இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துல நம்மளுக்கான பாடம் என்ன இருக்குனாக்கா, சகோதர சகோதரன் மீது எரிச்சல் பொறாமை நம்மளுக்கு இருக்கான்னு பார்க்கணும். நம்ம சில வருடங்கள் நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கலாம். ஒரு புதிய சகோதரன் சகோதரி சபைக்குள்ள வரும்போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு மேன்மையில் போகும்போது அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல் பொறாமை நம்மளுக்குள்ள வருதா அப்படின்னு நிதானிக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல அது எப்படி இருக்குனாக்கா காயினை போல நம்ம இருதய நிலை இருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர், இது ஒரு நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனோநிலை நம்ம கூட இருக்கக்கூடாதுன்னு பாக்குறோம். இதே போல புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் நடக்குது. யோவான் யாக்கோபு என்ன பண்றாங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துல வந்து அந்த கேட்கிற விஷயம் தெரியுங்களா, மகிமையில இருக்கும்போது நாங்க 2 பேர் என்ன பண்ணாக்கா சகோதரர் ஒருத்தர் வலதுபுறம் ஒருத்தர் இடது பக்கத்துல அந்த இருக்கிற ஸ்தானங்களை அவங்க கேட்கிறாங்க. இது வந்து மற்ற அப்போஸ்தலருக்கு எப்படி இருக்குனாக்கா ஒரு எழுச்சியில கோபத்தை உண்டாக்குது. இப்போ நம்முடைய உடன் அங்கங்கள் நம்மளோடு கூட தான் அவங்க பிரயாணம் பண்றாங்க. அந்த ஓட்டத்துல இடுக்குமான நம்மளோடு கூட தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய முன்னேற்றத்துல கண்டு நம்ம பொறாமையோ எரிச்சலும் அடையக்கூடாது. அப்படி நமக்கான படிப்பினையா இருக்கு அன்புக்குரிய சகோதரர்கள். அப்படியே நம்ம வரும்போது நம்ம எந்த நிலையில இருக்கோம்னாக்கா தேவனுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கும். நம்முடைய இருதயம் அவருக்கு விரோதமா இருக்கு அப்படின்றது ஒரு எச்சரிப்பா எடுத்துக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இது முதல் கேரக்டர். 2வது பார்க்கும்போது கூட அன்புக்குரிய சகோதரர்களே நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு கேரக்டர் யோசேப்பு. இது குறித்த காரியம் நம்ம அநேகமா கேட்டிருக்கிறோம். அதனால சில முக்கியமான காரியங்களை மட்டும் நம்ம சொல்லி கடந்து போகிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் 1-8 வசனங்கள் மற்றும் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15-21 வசனங்கள். அவர்கிட்ட இருக்க அந்த சில முக்கியமான காரியங்கள் நம்ம சொல்றேன், தேவைப்பட்ட இடத்துல நம்ம வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான மனோபாவம்னாக்கா பெருந்தன்மையான இருதயம் இருந்துச்சு யோசேப்பு கிட்ட. யோசேப்பு என்ன பண்ண தங்களுடைய சகோதரரை அரவணைத்து அவர் நேசிச்சாருன்னு கூட பாக்குறோம். அதாவது அந்த பஞ்ச காலத்துல 2வது முறை அவங்க சகோதரர் வரும்போது அவங்க தம்மை வெளிப்படுத்தும் போது அழுது அந்த சகோதர அன்பை அவர் வெளிப்படுத்துற விஷயத்தை கூட நம்ம பாக்குறோம். யோசேப்பு ஒரு பெருந்தன்மையான இருதயத்தோடு கூட அந்த சகோதரர் செய்த அந்த தவற்ற ஆனா எகிப்துக்கு பிறந்த ஜனங்க எடுத்து அவங்க விற்று போட்டாங்க இல்லைங்களா, உடன் பிறந்த சகோதரன் கூட பார்க்கல, விற்று போட்டாங்க. அவங்களுக்கு என்ன நேரிடும்னு கூட அவங்க நினைக்கல, விற்று போட்டாங்க. அவங்களோட சிந்தை அப்படியா இருந்தது. ஆனா அதெல்லாம் அவர் பெரிதா என்ன பண்றாருனாக்கா மனதார் கூட மன்னிக்கிறத பாக்குறோம். அன்புக்குரிய சகோதரர் ஒரு சகோதரர் பட்சமாய் பேசி அவர்களை என்ன பாதுகாத்தா கூட பாக்குறோம். இது வந்து ஒரு சுருக்கமான ஒரு விஷயம். ஆனா அவருடைய இருதயம் எப்படி இருக்குனாக்கா ரொம்ப பெருந்தன்மையா இருக்கு. அவர் சொல்லும் போது நம்ம பாக்குறோம் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-21 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்த யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உனக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரனாகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனோ, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதாவது அவனுடைய யாக்கோபு மரித்த பிற்பாடு அவங்களுடைய சகோதரர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னாக்கா, ஒருவேளை தகப்பனார் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு மரியாதையும் ஒரு அன்பு நிமித்தமா என்ன பண்ணாருனாக்கா நம்முடைய காரியங்களை அவர் மன்னித்திருக்கலாம். இப்போ நம்முடைய தகப்பனார் இல்லை இல்லைங்களா, ஒருவேளை இப்போ இந்த தேசத்துக்கு அதிகாரி இருக்கிறார், பார்வனுக்கு அடுத்த நிலையில இவர் நினைச்சா என்ன வேணாலும் நம்மள செய்ய முடியும், எப்படிப்பட்ட ஒரு சிக்ஷையை நம்மளுக்கு கொடுக்க முடியும், அப்படி ஒரு பயத்துல இருக்கிறாங்க. இருக்கும்போதுதான் யாக்கோபு சொன்னதா வந்து அவங்க ஆள் அனுப்பி அவங்க சொல்றது விஷயத்தை பாக்குறோம்.
அப்போ யோசேப்பு என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள், தேவன் இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணார். அவங்க தேவனுடைய அந்த திட்டத்துல ஒரு டூலா பயன்படுத்தியிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. நீங்க தீமை செய்றீங்க, ஆனா அது தீமையா இல்ல, வெகு ஜனங்களுக்கு நன்மையாக மாறும்படி என்ன பண்ணிட்டோம்னாக்கா தேவன் அதை மாற்றி இருக்காரு. அவருடைய இறுதியும் பாருங்க. இது குறித்து கூட நம்ம 45ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கூட 3ஆம் வசனம் வாசனம் 45:3. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக கலப்பு முற்றியிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போது யோசேப்பு தங்கள் சகோதரர்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்போது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்டேன், உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேங்க்யூ சார். பாக்குறோம், இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்துல அது நீங்க விசனமா வேண்டாம், அதை குறித்து நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். இது நடந்தது தேவன் நடத்திட்டார். எப்படி சொல்றாரு பாருங்க, அவருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கு பாருங்க. அந்த காரியத்தை எப்படி நடந்தாலும் அதை நன்மையா பார்த்தார். அப்படிப்பட்ட ஒரு மனோநிலை நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மற்ற சகோதரர்கள் மீது நம்ம குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு நடந்த சில காரியங்கள்னால யோசேப்பு எந்த இடத்துலயும் தங்களோட சகோதரர் என்ன பண்ணாருனாக்கா அவர் குற்றப்படுத்தல. சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட, தேவனே இப்படிப்பட்ட சொப்பனம் கொடுத்தீங்க, சொன்னதன் விளைவாக பாருங்க, என்ன இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்க என்னோட சகோதரர்களே என்ன பண்ணாங்க, விற்று போட்டாங்க. எந்த இடத்துலயும் அப்படி பேசல. அப்போ இருதயம் எதை நோக்கி இருந்ததுனாக்கா, இது நடத்துக்கிற ஒரு தேவன் அப்படின்றது முழுமையா நம்பினார், முழுமையான அர்ப்பணத்தோடு இருந்தார். அப்போ ஒவ்வொரு நாளிலும் அவர் அந்த நடத்துதலை அவர் கவனித்துக் கொண்டே இருந்தார். இதான் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கும் போது யோசேப்பிடத்தில் அந்த தேவன் சொன்ன வார்த்தையில் அது நிறைவேறும் அளவும் அவரை புடமிட்டுக் கொண்டே இருந்தது நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ நீங்க என்ன விற்று போடல, தேவன் தான் இந்த காரியத்தை செய்தார், அவர் தான் என்ன அனுப்பினார். இது நன்மையான காரியம், இது குறித்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். இதுதான் கடைசி அந்த அதிகாரத்துல சொல்றாரு. நான் தான் உங்களை அன்னைக்கே சொல்லிட்டேனே, இது தேவனால் நடந்த காரியம், நீங்க ஏன் திரும்ப வருத்தப்பட்டுறீங்கன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அவர் அழுத பாக்குறோம். அப்போ சகோதரன் மேல கொண்டிருந்த அந்த சகோதர அன்பு, அந்த ஒரு பாசத்தை அவர் வெளிப்படுத்தாரு. எந்த இடத்துலயும் அவர் என்ன பண்ணாருனாக்கா ஒரு பழி வாங்குதல் உணர்வு அவர் செயல்படல அப்படின்றது பார்க்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ யோசேப்பு நேரிட்ட அந்த காரியங்கள், ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நேர்ந்திருக்கும். ஆனால் எந்த ஒரு தருணங்கள்ல நாம எப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் இருக்கிறோம், இந்த காரியங்கள் எல்லாம் தேவனால நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறோமா, இல்ல அந்த சகோதரன் சகோதரி தான் என்னுடைய நிலைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டுகளா இருக்கிறோமான்னு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் புதுசு வாழ்க்கையில தேவனுக்கு அறியாம நடக்கிறது கிடையாது. அப்போ அவர் தீமையும் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவரா இருக்காரு. அப்ப நம்முடைய அந்த முழு இருதயமும் யாருதான் சார்ந்து இருக்கணும்னாக்கா தேவனை சார்ந்தது. அப்போ யோசேப்பு இருதயம் தேவன் மேல சார்ந்ததுனால என்ன பண்ற இந்த ஒரு வார்த்தைகளை சொல்றாரு, தேவன் இதை நடத்தினார் அப்படின்னு சொல்றது பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அடுத்து நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு நபரா பார்க்கும்போது கூட மோசே, இவரை குறித்து பார்க்கும்போது கூட தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவரா அவர் இருந்தாருன்னு கூட பார்க்கிறோம். சாந்த பூமியில அவரை போல சாந்த குணமுடையவர்கள் இல்லை அப்படின்னு கூட பார்க்கிறோம். தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தரா அவர் செயல்பட்டாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பரிந்து பேசுற ஒரு நபரா கூட இருந்தாருன்னு கூட பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் பொல்லாப்பு செய்யும் போது தேவன் ஒரு இடத்துல அப்புறம் கோபம் கொண்டு அவங்களை அழிச்சு போடுற சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துலனாக்கா, தேவனே நீங்க எகிப்திலிருந்து நீங்க பிரயாணமா கொண்டு வந்தீங்க கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, ஆனா ஒருவேளை எங்களை நீங்க இந்த ஜனங்களை கொன்று போட்டீங்கன்னு சொன்னாக்கா நீங்க என்னுடைய சந்ததியை கொண்டு நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்றீங்க. அப்படி ஒரு காரியம் நடந்தாக்கா இந்த புறஜாதி ஜனங்கள், எங்களுடைய பிரயாணங்களை பார்த்த ஜனங்கள் இல்ல எகிப்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இவங்களை வனாந்தரத்துல கொண்டு போறதுதான் தேவன் அவங்களை கொண்டு போயிட்டார், அப்படி உங்களுடைய நாமத்தை தூசிப்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு தூரமா இருக்கட்டும், அவங்களை மன்னிங்க அப்படி சொல்லிட்டு கூட மண்டாடத்தை பாக்குறோம். அது மட்டும் இல்லாம
கூடுமா என்னுடைய பேர் என்ன பண்ணுங்க, நீங்க அந்த ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுங்கன்னு சொல்றாரு. தேவன் சொல்லும் போது கூட உம்முடைய பேர் நான் கிறுக்கி போடுறதுல, எனக்கு விரோதமா என்னுடைய வார்த்தைக்கு விரோதமா யார் பாவம் செய்தாங்களோ அவங்களுடைய பேரை நான் என்ன பண்ண போறேன்னா கிறுக்கி போட போறேன். அதுக்கான தண்டனை பனிஷ்மெண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வந்து பாக்குறோம். அப்போ மோசையை பாக்குறோம், அவருடைய இருதயம் எப்படி இருந்தது பாருங்க. தனக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து, நான் உன்னை கொண்டு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்க சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னது போல சொல்றாரு. அவங்களெல்லாம் விட்டுடுங்க, அவங்க இனிமேட்டுக்கு யூஸ்லெஸ், அவங்கள என்ன கொண்டு போக போறதே இல்லை, நான் உங்களை ஆசீர்வாதத்து பெரிய ஜாதியாக்க போறான்னு சொல்றாரு. ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது நம்மளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிளஸிங் வருதுன்னு சொல்லும் போது நம்ம நினைச்சு பாக்குறோம். இப்படிப்பட்ட ஒரு பிளஸிங் வரும்போது, ஓ தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, மற்ற சகோதர அவங்க அழிஞ்சாலும் பரவாயில்ல, அப்ப நம்மளை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போறாரு, நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அக்செப்ட் பண்ணுவோம். ஆனா மோஸ்ட்லி அப்படி அக்செப்ட் பண்ண ஒரு தலைவரா இருக்காரு. அவர் என்ன பண்ணாருனாக்கா, அது உம்முடைய நாமத்துக்கு நிந்தை வரக்கூடாது. புரஜாதி ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கனாக்கா, உங்களுடைய நாமத்தை நிந்திப்பாங்க, உங்க இறுதித்துல உங்களுடைய நாமத்தை நிந்திப்பாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு அவக்கேடு, ஒரு துர்கீர்த்தி வந்து உங்களுடைய நாமத்துக்கு ஏற்படக்கூடாதுன்றது அவருடைய சிந்தியா இருந்தது. எந்த அளவுக்கு தேவன் அவர் நேசிருக்காரு அப்படின்றது பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, இது குறித்து சில வசனம் நம்ம வாசிக்கலாம். யாத்திரை 32ஆம் அதிகாரம் 30 to 33 வசனங்கள் வரைக்கும். யாத்திரை 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல். மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நேர்த்தி செய்ய கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்துக்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படி மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆயினும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். பாக்குறோம், அவங்க பேசக்கூடிய வார்த்தை நம்ம பாக்குறோம். இதெல்லாம் அவங்கள தானா அந்த சூழ்நிலைக்காக பேசிடலங்க, அவங்க இதயத்தில் இருந்த வார்த்தைகளை தான் அவங்க பேசுறாங்க பாக்குறோம். காயின் நம்ம பார்த்தோம், அந்த எரிச்சல் உள்ள வார்த்தைகளை பேசுறாரு. யோசேப்பை பார்த்தோம், அந்த மனதார வந்து சொல்றாரு, தேவன் தான் அதை நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. மோசே சொல்றாரு, நீங்க ஒரு மன்னிச்சா மன்னிங்க, இல்லைன்னா ஜீவ புஸ்தகம் என்னோட பேர் எடுத்து போடுங்க, இந்த ஜனத்துகளை மட்டும் என்ன பண்றீங்க, தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்றதை பாக்குறோம். அப்போ அவங்களுடைய இருதயம் அந்த மனோபாவம் எப்படி இருந்தது, அவங்க எந்த அளவுக்கு அந்த ஜனங்களை நேசிச்சிருக்காரு. ஏன்னா அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அந்த கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் உள்ள ஜனங்கள், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிற ஜனங்கள், அவங்க ஒரு அழிந்து போகிறாங்கன்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு தேவனுக்கு ஒரு துர்கீர்த்தி ஏற்படும் சொல்லிட்டு அவர் உணர்ந்ததுனால என்ன பண்ணாருனாக்கா, அப்படியாக அந்த திறப்பின் வாசல்ல நிற்கிறத பார்க்க அன்புக்குரிய சகோதர சோழர்களே. அப்போ ஒரு மீடியேட்டரா இருந்தார், தேவன் பட்சமா இருந்து அவருடைய ஜனங்களை பாக்குறோம் வழி நடத்த ஒரு விஷயம். அந்த பார்வோன் இடத்துல அங்க போய் அங்க பேசுற விஷயம், நிறைய அற்புதம் செய்யற விஷயம், இவங்க என்னதான் முறுமுறுத்தாலும் அவங்கள எப்போதும் அவர் வந்து வெறுக்கவில்லை. ஜனங்களை எதிர்த்து அவர் என்ன பண்ணலாக்கா தேவனத்துல முறையிடலன்னு கூட பாக்குறோம் அன்புக்குரிய சகோதர. அப்ப மோசையை போல நாம இன்னைக்கு என்ன பண்றோம்னாக்கா ராஜ்யத்துல மீடியேட்டரா இருக்க போறோம். கிறிஸ்துவோடைய சரீரத்தின் அங்கமா உலக ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நம்ம மத்தியஸ்தம் செய்ய போறோம். அப்போ மோசையை போல அந்த ஒரு திறப்பின் வாசல் நிற்கிற அந்த குணம் நம்மளுக்குள்ள இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர். அப்படிப்பட்ட ஒரு நேசம் நம்ம உடனே இருக்கிற சகோதர சகோதரர்கள் பேர்ல இருக்கா? மற்றவருடைய குறைகளை நம்ம பெரிதா எண்ணாம அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்குமா அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சொல்ல. அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஒரு 4வது ஒரு கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப பரிச்சயமான ஒரு கேரக்டர் தாவீது. தாவீது குறித்து பார்க்கும்போது தேவன் அவர் குறித்து என்ன சர்வீட் பண்றாருங்க, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர். ஏன் தாவீது மட்டும் அப்படி சொல்லிட்டாருங்க? ஏன் தாவீது மற்றும் மோசே சொன்னாரு? மோசே இவர் வந்து என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையில் தான் சொன்னாரு மோசே தேவன். தாவீதுக்கு சொல்லும் போது இவர் இன்னும் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. ஏன் தேவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு? குறிப்பா தாவீது மற்றும் ஏன் அப்படி சொல்றாரு? தேங்க்யூ பிரதர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவனுக்கு மறைச்சதே இல்லை, அவரு எதுவுமே வெளிப்படையா சொல்லிடுவாரு. அதே போல தவறுன்னு சொல்லிட்டா உடனே மனம் திரும்பி அதை செய்யவே மாட்டார். அப்படிப்பட்ட இருதய மனோபாவம் யாருக்கு இருந்ததுனாக்கா தாவீதுக்கு இருந்ததுங்க. அது ரொம்ப அந்த ஒரு கேரக்டர் தேவனுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கேரக்டர் அந்த அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அது மட்டும் இல்ல, தேவனுக்கான வைராகியம் பார்க்கும்போது அதை சொல்லவே முடியாதுங்க.
அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் தாவீது கிட்ட. இது குறித்து பார்க்கும்போது கூட 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 1 முதல் 50 வசனங்கள் தாவீது கோலியாத் அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது கூட நம்முடைய சகோதரரை சந்திக்கும்படியா வரார் தாவீது. அங்க நடந்து கொண்ட விஷயம் பார்க்கும்போது என்ன காரியம் போயிட்டு இருக்குனாக்கா, கோலியாத் வந்து அனைத்தினமும் வந்து அந்த பாளையத்துல இஸ்ரேல் ஜனங்கள் படைகளையே என்ன பண்ண நிந்தித்து கொண்டிருக்கார். தேவனுடைய சேனை நிந்திக்கிறார். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க, ஒருவேளை நான் தோற்றா நான் உங்க அடிமையா இருக்கிறோம், என்ன நீங்க கொண்டு போடலாம், ஒருவேளை உங்கள ஒருத்தர் நான் கொண்டு போட்டா நீங்க எங்களுக்கு எப்பவுமே அடிமையா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அனுதினம் நிந்திச்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல அவர் போறாரு, இதெல்லாம் கேட்கிறாரு. விருத்த சேதனம் இல்லாத ஒரு நபர் தேவனுடைய சேனை நிந்திட்டு இருக்காங்க, இவங்க அமைதியா இருக்கிறாங்களே, ஒருவேளை அவரை கொன்று போடுறவர்களுக்கு ராஜா என்ன செய்ய அவங்க மத்தியில வினவிட்டே இருக்காங்க. கூட்டமா அந்த போர் சேவலும் நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்ப போய் கேக்குறாங்க, ஒருவேளை அவர் கொண்டு போட்ட ஒரு நபர் இங்க இருந்து போய் கொண்டு போட்டா ராஜா அவர் எப்படி கனப்படுத்துவார், என்ன செய்ய ராஜா? இப்ப கேட்கும் போது அந்த இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு காருக்கு இப்படியாக வினவுகிற விஷயம் ராஜாவுடைய செவிகளுக்கு போது அவர் அழைப்பிக்கும் போது சவுல் பார்க்கார், நீங்க ரொம்ப இளைவரா இருக்கிறீங்க, உங்களால எப்படி யுத்தம் பண்ண முடியும்னு சொல்லும் போது, நான் வந்து ஆடு மேய்ப்பரா இருக்கிறேன், ஒரு தடவை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் என்ன பண்ணுதுனாக்கா ஆட்டை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போது, நான் வந்து அவருடைய வாயிலிருந்து பிடுங்கி அது என் மேல் பாயும் போது தாடிய முறிச்சு போட்டு என்ன பண்ண அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் ஆட்டையை தப்பு வைத்தேன். அது போல இந்த மனித மிருகத்துக்கும் தேவன் என்னை தப்பு வைப்பார், அது போல இந்த மனிதன் நான் என்ன பண்ண கொன்று போடுவேன், தேவன் இதை நடத்துவார் சொல்லிட்டு அந்த ஒரு வைராகியம் பாருங்க. அவர் போகும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அது குறித்து நம்ம வாசிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 45ஆம் வசனம் வாசிக்கலாம். 44 வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். பாக்குறோம், இந்நாள் வரைக்கும் இந்த சம்பவம் பேசப்பட்டிருக்குங்களா, தாவீது செய்த அந்த விஷயம். அதுக்கு முன்பாக கூட பாக்குறோம், அவரு 40ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்துல 40ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கல்களை தெரிந்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனிலே போனான். தேங்க்யூ சார். பாக்குறோம், அந்த பெலிஸ்தனுக்கு ஒரு யுத்தத்துக்கு போறாரு. அவர் ஈட்டி அந்த கேடகமெல்லாம் வச்சிருக்காரு அந்த கோலியாத். ஆனா இவருக்கு அந்த உடுத்துவிட்டு அந்த ராணுவ உடைகள் எல்லாம் இவருக்கு சரி போறதுனால இதுல நான் பழக்கப்படல, அதனால இது எனக்கு சரி வராது, தேவனுடைய நாமத்தில் நான் அந்த பெலிஸ்தனை கொன்று போட சொல்லிட்டு போறாரு. போகும்போது என்ன பண்றாருனாக்கா அந்த ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல் எடுத்துக்கிறாருங்களா. ஒரு கல் தான் யூஸ் பண்றாரு, பின்னாட்கள்ல அது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது இது போல ராட்சத சந்ததிகளை அழிச்சிருக்கிறாங்க. அதுக்கு குறித்து கூட அந்த 5 கூழாங்கல் குறிக்கிறது சொல்றாங்க. இங்க சொல்லும் போது வந்து ஆற்றில இருந்து எடுக்கிறாரு அந்த கூழாங்கல் நீங்க பாத்துருக்கீங்களா? ஆற்றில் இருக்கிற கூழாங்கல் அது எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி சாஃப்ட் ஆகுதுங்க? ஓகே, அது அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது ஒரு நாள் நடக்காதுங்க. அந்த கூழாங்கல் அந்த சாஃப்ட் ஷைனிங் வரணும்னா ஒரு ரவுண்ட் ஷேப் வரணும், இல்ல அது நம்ம பயன்படுத்துற அளவுக்கு அது இருக்கணும்னாக்கா நிறைய அடிப்படணும். அந்த ஆற்று படுகையில நிறைய அடிப்படும், நிறைய மோதல்கள் உராய்கள் ஏற்பட்டு ரொம்ப ஷைனிங் ஆகும். இது எதை குறிக்குதுனாக்கா அந்த தண்ணி குறிக்குது சத்தியம். சத்தியத்துல இந்த புது சிருஷ்டியான என்ன பண்ணணும்னாக்கா ரொம்ப அடிபட்டு ரொம்ப ஷைனிங் ஆகணும். இந்த கல் குறிக்குது நம்மளதான்.
அந்த அளவுக்கு ஷைனிங், நிறைய உபத்திரவங்கள் போராட்டங்கள் மத்தியில தான் நம்ம பக்குவப்படுறோம் இல்லைங்களா? நம்முடைய சிந்தை பக்குவப்படுது, நல்ல கேரக்டர் குணலட்சணம் நம்ம வளர்த்துக்க முடியும். இப்போ அநேக அடிகள் உராய்வுகள் ஏற்பட்டதுனால அந்த ஆற்றுப்படுகையில அந்த கூழாங்கற்கள் உருவாயிருக்கு. அது போல அந்த சத்தியத்தை அதிகமா நமக்கு கொடுத்துதான் என்ன பண்ணாருனாக்கா அந்த கூழாங்கலாக உருவாக்கிறாரு. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இரண்டாவது வந்திருக்கும் போது என்ன பண்றாருனாக்கா இன்னும் இருக்கு அந்த 4 தூண்கள் இருக்கு. 5 கூழாங்கல் இருக்காங்க இல்லைங்களா? அதுல ஒண்ணு அன்னைக்கு யூஸ் பண்ணாரு. இன்னைக்கு 4 தூண்கள் இருக்கு பூமியில. அந்த 4 தூண்களையும் அந்த 4 கூழாங்கலை கொண்டு இன்னைக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப யாரு கொண்டுனாக்கா அந்த கூழாங்கல் போல இருக்கிற திருச்சபையை கொண்டுதான் இன்னைக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். ஆவிக்குரிய அர்த்தத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ அந்த கூழாங்கல் போல இன்னைக்கு நம்ம மென்னி ஆகணும், ஷைனிங்கா தேவன் பயன்படுத்துற அளவுக்கு நம்ம வரணும்னாக்கா நம்ம சிந்தைகள் எந்த அளவுக்கு பக்கப்படணும், எந்த அளவுக்கு நம்ம உபத்திரங்களை வாங்கணும் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு உபத்திரவங்களை நம்ம வாங்குறோமோ அதை அக்செப்ட் பண்ணி இது என்னுடைய நன்மைக்காக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனம் பக்குவப்படும். நம்ம மனம் பக்குவப்பட தேவனுடைய வார்த்தைகளை வந்து முழுமையா உள்வாங்கும், அதற்கு முழுமையா கீழ்ப்படிவுங்க. அந்த நறுங்குண்டமான இருதயத்தை வந்து தேவன் எப்பொழுதுமே புறக்கணிக்கிறது இல்லை. அப்போ நம்முடைய தேவ சமூகத்தில் எப்படிதான் போகணும்னாக்கா நறுங்குண்டமான இருதயத்தோடு நம்ம போகணும் கூட பார்க்கலாம். அந்த சகோதரர்களே, அப்போ தாவீது அந்த இன்சிடென்ட் ரொம்ப ஒரு முக்கியமான இன்சிடென்டா இருக்கு. அப்படியே அந்த பயன்படுத்தினா அந்த ஒரு வைராக்கியத்தை தெரிவிக்கிறார். அவருடைய சிந்தையில இருந்த வைராக்கியம், தேவனுடைய நாமத்தை நுந்திக்கிறானே இந்த புறஜாதி, அது விருத்த சேதனை இல்லாத மாம்சம் பிரகாரமா ஜீவிக்கிற ஒரு நபர் இப்ப நிந்திக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் வைராக்கியத்தை அவர் சிந்தையில இருந்த அந்த அவருடைய இறுதியில வைராக்கியத்தை அந்த வார்த்தையில பேசிக்கணும். நான் வந்து நீ நிந்திக்கிற தேவனுடைய இஸ்ரேலின் ராணுவ தேவனுடைய நாமத்தினால வரேன்னு சொல்லிட்டு சொல்றதை பாக்குறோம். அப்போ அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அன்புக்குரிய சோறு, இன்னைக்கு நாமளும் நம்மளுக்கு எதிரால இருக்கிற மாம்சம் உலகம் சத்துரு இருக்காங்க இல்லையா, இவங்களை எப்படி பேசிட்டு இருக்கிறோம்? தேவனுடைய நாமத்தால எதிர்த்து இருக்கோமா இல்ல நம்மளால போராடிட்டு இருக்கோமா? நம்ம சிந்திக்கலாம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போ தேவனுக்கு விரோதமா நம்மளை நிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாம்சமும் உலகமும் சத்துருவும் நிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட பிரதியுத்தரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அடுத்து பார்க்கும்போது கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணிரு மேல அவர் கை போடல. அதாவது சவுல வந்து கொண்டு போட 2 சமயம் டைம் கிடைக்குது. ஆனாலும் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னாக்கா சவுலுக்கு பயந்து போகும்போது கூட ஒரு முறை அந்த வஸ்து ஒருத்தன் தொங்கலை வந்து கட் பண்றாரு. இன்னொரு முறை அந்த ஈட்டியும் அந்த தண்ணீர் சம்பையும் எடுத்துக்கொள்றாரு. அவருக்கு டைம் கிடைக்குது, வாய்க்குது, அவர் கொண்டு போட. ஆனாலும் என்ன சொல்றாருனாக்கா இந்த மனுஷன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. அவரால் மரணம் அடையும் போது போர்ல அவர் வரைக்கும் என்ன பண்ண போகுதுன்னா அவர் மேல கை போடக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமானது அப்படின்ற ஒரு சிந்தையோடு கூட இருக்கிறத பாக்குறோம். அப்போ நம்முடைய வார்த்தைகள் கூட இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்திருக்கிற சகோதர சகோதரி மேல எப்படி இருக்கு? தாவீதை போல நம்ம பேசுறோமா? அந்த சகோதரன் சகோதரி உடன்படிக்கை பண்ணிருக்காங்க, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், அவர் அபிஷேகம் பெற்றவங்க, பரிசுத்த ஆவி பெற்றவங்க, அவங்களுக்கு விரோதமா அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநல இருக்கா அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம் சகோதர சொல்லு. அடுத்து பார்க்கும்போது கூட அவர் ஒரு மாம்ச சுபாவம் தானே, சில நேரங்களில் தவறுறார். ஆனாலும் அவர் வயது சென்றிருக்கும் போது ஒரு இளம் பெண்ணை வந்து அவரை பார்த்துக்கொள்ளும்படியா கூட கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த சகோதரி வந்து அறியாது இருந்தான்னு கூட பாக்குறோம். அப்போ ஒரு தீமை செய்து அது உணர்ந்து கொண்ட பிற்பாடு அந்த இருதயம் எப்படி இருக்குனாக்கா முழுமையா கர்த்தருக்கு அர்ப்பணம் பண்ண ஒரு இருதயமா, முழுமையா மனம் திருமண ஒரு இருதயமா இருக்கு. அப்ப பாக்குறோம் அந்த முழுமையான ஒரு மனம் திருமண இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புறாரு. அதுதான் அவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர். இந்த சமூகம் நம்மளுக்கு அதிகமா தெரிஞ்சிருந்தால் முக்கியமான சில வார்த்தைகளை மட்டும் நம்ம சொல்லி நம்ம கடந்து போகிறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. அடுத்து நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே என்னாகும் 22, 23, 24 அதிகாரங்கள் இந்த சம்பவம் சுருக்கமா நம்ம சொல்லி அடுத்த பகுதிகளை கடந்து போகலாம். பிலேயாம் அவருடைய சிந்தனை, அதாவது ஈத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வராங்க, மோவாபுடைய ராஜா பாலாக் வந்து பார்த்து பயப்பட திரளான ஜனங்களா இருக்கிறாங்க. ஒரு மாடு எப்படி அந்த பயிர் மேய்ந்துடும் அது போல நம்ம தேச மேல வந்து நம்மள எல்லாம் மேய்ந்துட்டு போயிடுவாங்க, நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க, அந்த ஒரு பயம் வருது. ஆனா அவங்க எந்த தீங்கும் அவங்களுக்கு செய்யல, அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, அவங்க பார்த்து பயப்படுறாரு. இப்போ பீலியாம் இவர் வந்து பார்க்கும்போது ஒரு புறஜாதி தீர்க்கதரிசி, ஆனா தேவன் இவரிடத்துல பேசினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பீலியாம் அழைத்து இவங்களை சபிக்க சொல்லலாம். ஏன்னா அந்த தீர்க்கதரிசி சபிச்சா அது கண்டிப்பா சபிப்பா இருக்கும், ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் இருக்கும்ன்றத பாலாக் அறிந்திருந்தார். அப்போ அப்படி அழைக்கும் போது
பாக்குறோம். முதலாவது வந்து தேவன் அவங்களுக்கு தரிசனமாகி பிலியாம் சொல்றாரு, நீங்க இப்படி உங்களுக்காக அழைப்பு வந்திருக்கு, அந்த மனிதர்கள் கூட நீங்க போக வேண்டாம்னு சொல்றாரு. அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து அனுப்புறாரு. தேவன் எனக்கு உத்தரவு வரல, நீங்க போகலாம், வர முடியாதுன்னு சொல்லிட்டு. இரண்டாம் தடவை என்ன பண்ணா, இன்னும் அதிகாரிகளை அனுப்பி உங்களுக்கு நிறைய செழிப்பான காரியங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு அனுப்புறாரு. இப்ப என்ன பண்றாருனாக்கா, நான் திரும்ப தேவன் ஒரு தடவை சொன்னது மாற்ற மாட்டார் இல்லைங்களா. பிலியாம் என்ன பண்றாருனாக்கா, இந்த தடவை ஏதாவது தேவன் மாறி இருப்பாரோ, நம்ம இன்னொரு முறை போய் கேட்டு பார்க்கலாம், நிறைய காசு பணம் எல்லாம் கொடுக்குறதுன்னு சொல்றாங்க, நம்மளுக்கும் வறுமையில் இருக்கிறோம், நம்மளுக்கு யூஸ் ஆகும், சபிக்கிறது தேவன் சொல்லிட்டு போய் சபிச்சுட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு போய் கேட்க போது தேவன் சொல்றாருனாக்கா, அவங்க ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்கள், இதனால நீங்க போங்க, நீங்க நான் என்ன சொல்றேன் அதுதான் நீங்க சொல்லணும்னு சொல்றாரு. ஆனா போகும்போது என்ன நடக்குதுனாக்க, கழுது மேல போறாரு. போகும்போது 3 முறை அந்த வழி விலகு போகுது பாருங்க கழுதை. அந்த தூதனை பார்த்து அந்த பட்டை தூரி நிக்கிறாரு. வயல்ல போகுது. திரும்ப திராட்சை தோட்டங்களுக்கு நடுவு அந்த சோறு இருக்குது, அந்த சொரு உராய்ச்சி போகுது. தேவதூதன் என்ன பண்ணாரு, இப்படி நீ வரையா, கடைசி என்ன பண்ணாருனாக்கா, வலது புறமா எடுத்து சாயாதபடிக்கு ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த கழுதை போகணும். இப்ப என்ன பண்ணுதுனாக்கா, எனக்கு வேற வழியே இல்லை, பிலியாம தூதன் கொண்டு போறது நம்மளுக்கு மரணம் நேரிட்டது போலவே நாங்க இந்த இடத்துல படுத்தது. இப்ப கழுதைக்கு அந்த அறிவு இருக்கு. இப்ப அவர் அடிக்கிறார் 3வது முறையா. அடிக்கும் போது அது பேசுது. அவன் பேசினா கூட அவருக்கு அந்த உணர்வு வரல. பேசாத கழுதை பேசுது, ஆனா அவரு அதை மறந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த தூதனை பாக்குறாங்க. தூதனை பார்க்கும்போது அப்ப நான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு உணர்றாரு. ஆனாலும் நான் திரும்பி போயிட்டு கேட்கிறேன், இல்ல நீங்க போங்க, நான் சொல்றது காரியத்தை மட்டும் செய்யுங்க சொல்லு. இப்படியாக அந்த சமூகம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் சொல்லி அவங்களை ஆசீர்வதிச்சாலும் சபைக்கு பதிலா அவர் சிந்தை தெரியுங்களா, நிறைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது, ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. அவன் இறுதியும் அது மேல ஏக்கம் கொண்டிருக்கு. ஆனா வெளிப்படையா என்ன பண்றாருனாக்கா, தேவன் சொன்ன வார்த்தையில ஆசீர்வதிக்கிறார் அந்த ஜனங்களை. அப்போ அவருடைய ஆலோசனைப்படி என்ன ஆகுதுனாக்கா, அந்த புறஜாதி மோவிய பெண்கள் என்ன பண்றாங்கனாக்கா, அந்த இஸ்ரேல் ஜனங்களை மோசம் போக்கி தேவனுக்கு விரோதமான பாவங்கள் நடப்புகிறத பாக்குறோம். இதனால கடைசியில என்ன ஆகுதுனாக்கா, தேவனுடைய கோபம் அங்க மூடுறத பாக்குறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ அவருடைய சிந்தனை அந்த இருதயம் எப்படி இருந்ததுனாக்கா, பொருளாசை நிறைந்ததாக இருந்தது. இப்போ பிலியாமை போல அப்படிப்பட்ட உணர்வுகளோ அந்த ஒரு நிலையோ நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு உலகம் நிறைய கவர்ச்சிகள் நம்ம கொடுக்கலாம், பிலியாமுக்கு கொடுத்தது போல. அப்படி கொடுக்கும்போது நாம அது பொருளாசை மேல சார்ந்து இருக்கிறோமா, இல்ல தேவனுடைய சித்தம் இதுதான், அவர் ஒரு முறை சொல்லிட்டு அதை மாற்ற மாட்டாரு, அங்கேயே நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறோமா அப்படின்னு பாக்குறோம். இல்ல பிலியாம போல நம்ம திரும்ப போனா கண்டிப்பா பிலியாமுக்கு ஏற்பட்டது போல ஒரு மரண நிலைக்கு கொண்டு போக, நம்ம புது சிருஷ்டிக்கு சொல்லும் போது ஒரு 2ஆம் மரண நிலை கூட கொண்டு போகும். அன்புக்குரிய சோர்ல இப்படியான ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயத்த கூட பிலியாமுடைய வாழ்க்கையில அவருடைய சிந்தையில நம்ம பெற்றுக்கொள்றோம். தேவன் ஒரு வீர சொல்லிட்டாரு, அதை மாற்ற மாட்டாரு. ஆனா அவர் திரும்ப மாற்றிக்க மாட்டாரா? நம்ம இப்ப போய் ஜெபம் பண்ணா காலையை பலியிட்டா ஆட்டை பலியிட்டா மாற்றிக்க மாட்டா, 3 முறை அங்க பலியிடுறாங்க, 7 பலிபீடங்களை கட்டி. அப்போ அந்த ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ தேவன் ஒரு விஷயத்தை தடை பண்ண நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம திரும்ப ஜெபம் பண்ணலாம் 2 நாள் பொறுத்து. நம்மளுக்கு அந்த ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு திருமண காரியமா இருக்கட்டும், அது நம்மளுக்கு விருப்பமா இருக்கு. ஆனா தேவன் அதை தடை பண்றாரு. நம்ம என்ன பண்ணோம், இப்போ எனக்கு பதில் வரல, இன்னொரு நேரத்துல பதில் வருமா, நம்ம திரும்ப போய் கேட்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களை பார்க்கலாம், பிலியாமுக்கு நடந்த ஒரு பிரகாரம் நம்மளுக்கும் பதில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எச்சரிப்பா எடுக்கலாம். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. கடைசியோட கூட பார்க்கும்போது ஒரு 2-3 கேரக்டர் நம்ம பார்த்து முடிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது கூட யாரு முதல்ல பார்க்கலாம் அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது கூட முதல்ல நம்ம பார்க்கலாம் ஸ்தேவானை பார்க்கலாம். பார்க்கும்போது முதல் ரத்த சாட்சியா இருக்காரு. இவர் பார்க்கும்போது கூட சபையின் உடன் ஊழியக்காரரா இருக்காரு. இவர் தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்து நல்லா வல்லமையா பயன்படுத்துறாரு. இவர் பிரசங்கத்தை கேட்டு மற்ற ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, பொறாமை கொண்டு இவங்க மோசையின் பிரமாணத்துக்கு விரோதமா நியாய பிரமாணத்தை அழித்து போடும்படி என்ன பண்றாங்கன்னாக்கா பிரசங்கிச்சுட்டு இருக்காங்க. பொய்யான அவதூறான சாட்சிகளை அவர்கள் குற்றம் சுமத்துறாங்க. அப்ப என்ன பண்றாருனாக்கா, அப்போஸ்தல புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் தொடங்கி ஒரு பெரிய சப்ஜெக்ட் எடுக்கிறார். அதாவது தேவன் ஆபிரகாமை எப்படி அழைக்கிறார், அங்கிருந்து கடைசியா அந்த ஆலயம் கட்டி முடிக்கிற அந்த விஷயத்த வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. மேன்மையான காரியங்கள்லாம் பேசி இப்படி வித்தியாசம் பண்றாரு. இப்படி இருக்கும்போது
நீங்க கையில கட்டின தேவாலயத்துல அவர் வாசம் பண்ண போற, வானம் அவருக்கு சிங்காசனமா இருக்கு, பூமி அவருடைய பாதபடியா இருக்கு. ஆனா நீங்க அந்த ஆலயத்தை குறித்து அவ்வளவு மேன்மை பாராட்டுறீங்களே, ஆலயத்திலும் பெரியவரான இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கும் போது அவருடைய வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணல, மதிப்பு கொடுக்கலன்ற ஒரு விஷயத்த பேசுறதை பாக்குறோம். அப்போது என்ன பண்ணா, அவங்க சில வார்த்தைகளை சொல்றாரு. அது சொல்லும் போது கூட அவங்க ரொம்ப மூர்க்க வெறி கொண்டு என்ன பண்றாங்கன்னாக்கா அவரை கல் எறிந்து கொள்றதை பார்க்கணும். அன்புக்குரிய அந்த வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56 வாசிக்கலாம் சிஸ்டர். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் முதல். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்போது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்போது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். தேங்க்யூ சார். பார்க்கிறோம், இது பார்க்கும்போது ஒரு உடன் ஊழியக்காரர் தான் தேவன் அந்த அளவுக்கு ஒரு பயன்படுத்துறாரு. ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆபிரகாம் அழிக்கப்பட்டதிலிருந்து அந்த ஆலயம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நடந்த சம்பளம் எல்லாம் சொல்லிட்டு விஷயத்தை தெளிவா சொல்றாரு. ஆனா அவன் புரிந்து கொள்ள முடியல. கடைசியா அவர் சொல்ற விஷயம் அவனுக்கு ரொம்ப எரிச்சல் உண்டாக்கி கல் எரிஞ்சு அவர் கொண்டுட்டாங்க. அப்போ அந்த ஒரு நிலைமையிலும் அவருடைய இருதயம் எப்படி இருக்குதுனாக்கா, அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். ஒரு ரத்த சாட்சியா மறுக்காதங்க எந்த அளவுக்கு வலி வேதனை இருக்கும் நம்ம பிராக்டிகலா சிந்திக்கலாம். இப்போ இங்க நாம் இருக்கிறோம், நம்ம மேல ஒரு பொய் சாட்சி சொல்லிட்டு நம்மள அந்த ரோட்ல கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னாக்கா ஜனங்கள் அடிக்கிறாங்க, துன்பப்படுத்தி நம்மளோட மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நம்முடைய இருதயம் என்ன நிலையில் இருக்கும்? நம்ம பிராக்டிகலா சிந்திக்கலாம் இந்த விஷயத்த. ஏன்னா நம்ம படிச்சுட்டு போயிட்டு நம்மளுக்கு புரியாது, அந்த அளவுக்கு உணர்வு வராது. நம்மளுக்கு அந்த ஒரு நிலை நேர்ந்தா நம்ம எப்படி அதை பிராக்டிஸ் பண்ணுவோம்? நம்முடைய மனநிலை என்ன இருக்கும்? அந்த இடத்துல ஓடிடுவோமா, இல்ல இனிமேலுக்கு நான் அப்படிப்பட்ட சத்தியத்தை நான் பேச மாட்டேன், என்னை விட்டுடுங்க, நம்ம பின்வாங்கி போவோமா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கும்? சேவோட இருதயம் எப்படி இருந்ததுனாக்கா, உண்மையா மரணம் பிறகு உண்மையா இருந்து சாட்சி பக்கிருந்தாரு. மற்றும் அது மட்டும் இல்லாம அவருடைய இருதயம் மணிக்குடி இருதயமா இருந்தது. அவங்க அறியாதனால இதை செய்யறாங்க, அதனால எந்த பாவத்தை இந்த ரத்த பழி மேல சுமத்தாதன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பத்தோடு கூட அவர் நித்திய அடைகிறத பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர், இது வந்து நம்ம புதிய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த இருதயத்தின் நிறைவால் வாயை பேசுன்றது பாக்குறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு சில கேரக்டர் நம்ம பார்த்தோம். அவனுடைய வாய் எப்படி பேசிருக்குனாக்கா, அதாவது இருதயம், அவன் இருதயம் எப்படி இருந்தது, அந்த இதயத்தின் வெளிப்பாடு அந்த வாய் நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் எப்படி வெளி வந்தது, நல்ல வார்த்தைகள் மற்றொரு பிரயோஜன வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் வெளியே வந்ததை பார்த்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ஸ்தேவனுடைய வாயில இருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்ததற்குன்னு கூட பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர், அடுத்து நம்ம பார்க்கணும் அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் குறித்து பார்க்கும்போது கூட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14 வரை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 14. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். நான் 8ஆம் நாளில் குப்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவர்களோ அவைகளை கிறிஸ்து இயேசுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள் உள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவர் இருந்து உயிரோடு எழுந்து இருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும்
தேயினும் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவிலை மறந்து முன்னானவிலை நாடி 14 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். தேங்க்யூ சார். அப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் குறித்து அநேக காரணம் நமக்கு தெரியும். அவருடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது கூட ரொம்ப அருமையா இருக்கு. கமாலியல் பாத்தாண்டையில அவர் படிச்ச ரொம்ப அந்த காலத்துல ஒரு உயரிய படிப்பு படிச்சிருக்கு. அது போல மோசையை பார்க்கும்போது கூட எகிப்து பார்க்கும்போது அந்த நாட்கள்ல ரொம்ப பெரிய ஒரு பட்டணம், சகல சாஸ்திரங்களும் கலைகளும் கற்று தெரிந்ததார் மோசே. அவரு எப்படி அப்படிப்பட்ட உயரிய ஸ்தானத்தை விட்டு தம்முடைய ஜனங்களுக்காக என்ன பண்ணாருனாக்கா அந்த மத்தியஸ்த வேலை செய்தார். ஒரு மேய்ப்பனாக ஒரு 40 ஆண்டுகள் தேவன் என்ன பண்ணாருன்னா வழி நடத்தினாரு. 40 ஆண்டுகள் பிரயாணங்களை கடந்து போனது பாக்குறோம். இப்போ அப்படிப்பட்ட உயரிய ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணாருனாக்கா தம்முடைய ஜனத்துக்காக அவர் இறங்கி வந்தது பாக்குறோம். அன்புக்குரிய சகோதரர், அது போல இவரும் ஒரு செல்வ குடும்பத்தை சேர்ந்தவர். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஒரு படிப்பு இருக்கு, நல்ல செல்வாக்கு இருக்கு, நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர். ஆனா உண்மையான சத்தியம் தெரியும் போது என்ன பண்ணாருனாக்கா என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடனாய் இருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அடையும்படி, அதாவது சொல்லும்போது அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாய் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவர் எந்த அளவுக்கு வாஞ்சிருக்கு பாருங்க. அவர் எல்லாவற்றையும் அவருக்கு இருக்கு, எல்லாவற்றையும் நஷ்டமா, இது எனக்கு நஷ்டமான ஒரு காரியம், செல்வாக்கு தான் இருக்கு, ஆமா இது நஷ்டம் குப்பைமா என்ற, ஏன்னாக்கா எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு இதை விட ரொம்ப பெரியது, இது கண்கள் பார்க்க முடியாது, இது மேலானது, இது ஒரு மேலான அழைப்பு, இது நான் இழக்க முடியாது. அதோடு ஒப்பிடும்படும் போது இது எப்படி இருக்குனாக்கா எனக்கு நஷ்டமா இருக்கு. நான் இந்த ஊரில் இருக்கிற நாட்கள்ல நான் இதோடு கடந்து போகனா எனக்கு நஷ்டம் தான், இது குப்பையை போல இருக்கு அந்த மகிமையோடு ஒப்பிடு போது. ஏன்னா அந்த மகிமையை அவர் கண்டார், அந்த அழைப்பின் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனால சொல்றாரு இது குப்பை போல இருக்கு, அது நஷ்டமா என்று எண்ணி கூட அவர் விட்டதற்கு பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களே. கடைசியாக பார்க்கும்போது கூட 2 தீமோத்தி அவர் குறித்து 2 தீமோத்தி 4:2-8 வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் அவர் ஓட்டத்தை முடித்து கடைசி தருணங்களை சொல்லுகிற வார்த்தைகள். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல. பாக்குறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, நல்ல போராட்டம் எங்க போராடி இருக்காருங்க? அவர் எங்கன்னா ஃபைட் பண்ணாருங்களா? யாருக்கூடனா வெளி பிரகாரமா? மாம்சத்துக்கும் ஆவிக்கும் அந்த சிந்தையில ஒரு நல்ல போராட்டத்தை போராடி இருக்காரு. கல்லூரி இருந்தாலும் மறுநாள் என்ன பண்ணாருனாக்கா 7 வயசு சகஜமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இருந்தா நான் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிருப்போம் இல்லைங்களா? ஆனா அது பொருட்படுத்தல. ஏன்னா சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் வீழ்ந்த கடமை, எந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம், அது போல ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்குங்களா அப்படின்னு நம்ம ஒரு படிப்பினையா இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அது இல்லாம நிறைய பிரயாணங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய பிரயாணம், 3 பிரயாணம், கடைசியா அந்த ரோமாபுரிக்கு போற ஒரு பிரயாணம் கூட இருக்கு. இதெல்லாம் நிறைய பாடங்கள் இருக்கு, சகோதரர்கள் குறித்து அதிகமா எடுத்திருப்பாங்க அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போ இந்த பிரயாணங்கள் மத்தியில் கூட நிறைய போராட்டங்கள், நிறைய பசியா இருந்திருக்காரு, நிர்வாணத்தில் இருந்திருக்காரு, நிறைய போராட்டங்கள், அந்த சொந்த சகோதரனால் வந்த போராட்டங்கள், அந்நியர்னால் வந்து போராட்டம் நிறைய சொல்றாரு. இந்த அளவுக்கு போராட்டம் போராடி என்ன சொல்றாருனாக்கா கிறிஸ்துவோடைய அந்த பாடுகள்ல குறைவானதை நான் வாங்கியிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அது அவர் பட்ட பாடல் ரொம்ப கம்மி தான் நான் வாங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போ நாமளும் அப்போ இப்ப பவுலுக்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம், அவர் பட்ட பிரயாசங்கள் எந்த அளவுக்கு நம்ம பிரயாசம். குறிப்பா நம்ம ரீசெண்டா ஒரு சப்ஜெக்ட் கேட்டோம், அப்போ பவுலுடைய பிரயாணங்கள்ல அந்த 2வது பிரயாணம் பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட சகோதரர்கள் சொல்லும் போது 8 வருடங்கள் ஆனதான் ஒரு பிரயாணம். 8 வருடங்கள் பார்க்கும்போது 8 வருடங்கள் அவன் பிரயாணத்தில் இருந்திருக்காரு. அநேக சபைகளை ஸ்திரப்படுத்தியிருக்காரு, அங்க மூப்பர்களை ஏற்படுத்தி
சபையில வழிநடத்தி வந்திருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் சபையில ஸ்தாபித்து ஃபர்ஸ்ட் சத்தியம் சொல்றாங்க, சத்தியம் சொல்லி அதை கேட்டு உள்ளவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சபையா அவங்கள ஃபார்ம் பண்ணி மூப்பர்களை ஏற்படுத்தி அந்த சபைக்கு தேவையான ஆரோக்கியமான உபதேசங்களை போதிச்சு இப்படியாக அந்த சுற்றி இருக்கிற தேசங்களை பிரயாணம் பண்ணி வருது. 8 வருடங்கள் நம்ம சபையிலிருந்து ஒரு வருஷம் வெளியே போயிட்டாவே அந்த சகோதரர் இருக்கிறாரு. அப்ப மொபைல் கூட கிடையாது, கடிதங்கள் தான். அது அந்த காலத்துல எப்படி அந்த மெசேஜ் பாஸ் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு வைராகியமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊழியம் செய்திருக்காங்க அன்புக்குரிய சகோதரர்கள். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு, மொபைல். இன்னைக்கு இந்தியாவில இருந்து நினைச்சா ஆஸ்திரேலியாவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு சத்திய செய்தியை நம்ம அனுப்ப முடியும். வாட்ஸ்அப்ல நினைச்சா வீடியோ காலில் பேச முடியும். அன்னைக்கு வசதி இல்லாத நேரங்கள்ல அவங்க அந்த அளவுக்கு பிரயாசங்கள் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தாக்கா அன்னைக்கு ஒரு சில நாட்களை ஒட்டுமொத்த உலகத்தையும் சுற்றி வந்திருப்பாரு, அநேக சத்தியங்கள் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அவருடைய வாஞ்சி வைராகியத்தை பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னைக்கு எவ்வளோ தாளந்தங்களை நம்மளுக்கிட்ட கொடுத்துருக்காரு, எவ்வளோ வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. நம்மளுடைய பிரயாசங்கள் எப்படி இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் போல நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? நம்மளால இப்படி சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம சிந்திக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, ஏன்னா அவரு நம்மளை போல பாடுள்ள ஒரு மனுஷர் தான். அப்போ என்ன விஷயம்னாக்கா அவங்களால எப்படிதான் இதெல்லாம் செய்ய முடியுதுனாக்கா முழுமையான அர்ப்பணம் தாங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அந்த இருதயத்தை நீதிமன்றம் சொல்லும் போது, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, வேற எதுவும் கேட்கல, அந்த முழுமையான அர்ப்பணிப்பு, அந்த சிந்தை முழுமையா எனக்கு கொடுத்துருங்க, முழுமையான ஒரு அன்பு கொடுங்க போதும். இந்த முழுமையான அர்ப்பணிப்பு செய்யும் போதே இந்த எல்லாத்தையுமே தேவன் பார்த்துக் கொள்வார். நம்ம இறுதியும் முழு கண்ட்ரோல் தேவனத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களும் அவர் வளைந்து கொடுக்குற அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இதே அதிகாரத்துல சில வசனம் கூட சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தேங்க்யூ சிஸ்டர். பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற சமயங்கள், நம்ம சத்தியம் சொல்றதுக்கு கிடைக்கிற சமயங்கள் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், இது எப்படின்னாக்கா நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம உடல் ஆரோக்கியமா இல்லாம இருக்கிறோம். ஆனா ஒரு சகோதரனுக்கு டைம் இருக்கு, அவர் ஃப்ரீயா இருக்க, இன்னைக்கு இப்ப சொன்னா சத்தியத்தை கேட்பாரு. அப்போ நம்முடைய உடல்நிலையை பொருட்படுத்தாம அது வெளியே காட்டிக்கொள்ளாம என்ன பண்ணா அவருக்கு அந்த டைம் கொடுத்து நம்ம என்ன பண்ணா சத்தியத்தை பிரசங்கிக்கணும். இல்லை ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சகோதரருக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு அவசர ஒரு குறைவான, அதாவது உடல் நல குறைவு இருந்தாலும் அசௌகரியமா இருந்தாலும் அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அந்த டைம் கிடைக்குது, அந்த டைம் தவறிச்சுன்னா நமக்கு அந்த டைம் வாய்ப்பு கிடைக்காது, நழுவி போயிடும். அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும், எல்லா நீடிய சாந்தத்தோடனாக்கா நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய வசனங்களை போதிக்கும் போது ரொம்ப சாந்தத்தை, அந்த நீடிய சாந்தத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். உபதேசம் பண்ணி கண்டனம் பண்ணி கழிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்போ வசனத்தின் பிரகாரம் அன்போடு கூடிய கண்டனம் பண்ணி நம்ம புத்தி சொல்ற விஷயத்துல கூட நம்ம வயதுல மூத்தவர்கள் இருப்பாங்க, இளைவர்கள் இருப்பாங்க, வசனத்தின் பிரகாரம் அன்புல நம்ம சொல்லும் போது கூட அது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியா நம்ம பார்த்தோம் சில கேரக்டர், நம்ம இவ்வளவு கேரக்டர் பார்த்தோம், ஒரு கேரக்டர் நம்ம மிஸ் பண்ணோம், யார் சொல்லுங்க? தேங்க்யூ சிஸ்டர். இப்போ கடைசியாக நம்ம பார்க்கும்போது கூட சில நிமிடங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நம்ம பார்த்துட்டு அந்த பாடத்தை நிறைவு கொண்டு வரலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம மீண்டுமா கூட அந்த ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 33 அந்த கடைசி வருடம் வாசனம். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். தேங்க்யூ சார். பார்க்குறோம் கடைசியாக பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து, இப்போ அவர் நல்ல மனுஷன், பரிபூர்ணமான ஒரு மனுஷன் இருக்காரு. அவருடைய இருதயம் எப்படி இருக்குனாக்கா நல்ல பொக்கிஷசாலியா இருக்கு. அந்த ஒரு பொக்கிஷத்துலேருந்து நல்லவைகளை நம்மளுக்கு எடுத்துக்க நிறைய உபதேசங்கள், நிறைய உவமைகள், கிருபை பொருந்தின வார்த்தைகள்,
அது எப்படி இருக்குனாக்கா, சத்தியம் அறியாத நபர்கள் அவர் குறித்து சொல்ற வார்த்தைகள் பார்க்கும்போது கூட வேதத்தில் யோவான் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். யோவான் 7:46. யோவான் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சேவகர் பிரதித்திரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். தேங்க்யூ சார். பார்க்குறோம், அந்த பிரதான ஆசிரியர்கள் அந்த சதுசேயர் பரிசு என்ன பண்ணாங்கனாக்கா, அவர் ஃபாலோ பண்ணுறதுக்காக சேவர்கள் அனுப்புகிறாங்க. ஒரு வார்த்தையில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியும், பார்த்துட்டு வாங்க, அவ்வளோ ஒரு ஸ்பை போல் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த உபதேச அவர் வார்த்தையை கேட்டு அந்த சேவர்கள் சொல்கிறாங்க, அவர் சத்தியம் பற்றி தெரியாது, நியாயப்பிரமாணம் எதுவும் தெரியாது, அந்த மனுஷன் பேசின பிரகாரம் இது வரைக்கும் யாரும் பேச நான் கேட்கல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுட்டீங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம நியாயப்பிரமாணம் தெரிந்தவங்க அந்த வார்த்தை சொன்னால் பரவாயில்ல, தெரியாத நபர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வஞ்சிக்கப்பட்டுட்டீங்களா அவருடைய வார்த்தையினால. அப்போ அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு அன்பு நிறைந்ததா, கிருபை நிறைந்ததா இருந்திருக்கும் பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. எந்த ஒரு நபரையும் துன்புறுத்தவோ இல்லை அவங்க விசனப்படும் அளவில் எந்த இடத்துலையும் அவர் வார்த்தை யூஸ் பண்ணலை. அப்போ அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்ததுனாக்கா, தேவனுடைய அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் பூர்ணமாக நிரம்பியிருந்ததை பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஒரு எந்த இடத்துல பேசும்போதும் அவளை ஆற்றக்கூடிய வார்த்தைகளா, தேற்றக்கூடிய வார்த்தைகளா இருந்தது அன்புக்குரிய. குறிப்பாக சொல்லணும்னாக்கா, அந்த மலை பிரசங்கம் எடுத்துக்கலாம், அதில் சில வசனங்களும் நம்ம பார்க்கலாம். ஒன்றிலிருந்து சில வசனம் வாசனம் 5ஆம் அதிகாரம், மத்திய 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் உடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பார்க்கிறோம், இது நம்ம அப்படியே இன்னைக்கு நிஜத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். மலை குறிக்கிற ராஜ்யம். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்காரு. வந்திருக்கும் போது இப்படியா என்ன பண்றாருன்னா, உபதேசம் பண்றாரு. உட்கார்ந்து இருக்கும் போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போ அவர் வந்திருக்கும் போது பிரசன்ட், இப்போ நம்ம என்ன பண்றோம், கூடி இருக்கிறோம். அவர்கிட்ட என்ன சொல்றாருனாக்கா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம ஆவி, நம்ம இருதயத்தை பத்தி பேச, நம்ம சிந்தையை பத்தி பேசலாம். இதுல வந்து எளிமையா இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களா இருந்ததுன்னா பரலோக ராஜ்யம் உங்களுடையதான் சொல்றாரு அன்புக்குரிய சகோதரிகளை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க சத்தியத்தின் நிமித்தமா, சத்திய வார்த்தை நிமித்தமா நீங்க நல்ல போராடுறீங்க, துயரப்படுறீங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீங்க, நீங்க ஆறுதல் அடைவீங்கன்னு சொல்றாரு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான். இப்படியா ஒரு கேரக்டர் சொல்லிட்டே வராரு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இதுல அவர் சொல்லுகிற சில விஷயங்கள் பார்க்கும்போது, சபையை குறித்து, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது கூட, நீங்க வந்து உப்பா இருக்கிறீங்க, உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும். அப்போ நம்மளை குறித்து எந்த அளவுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம பூஸ்ட் பண்றாரு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த கிருபை பொருந்தின வார்த்தைகள் அவர் அவங்க கிட்ட வருது அப்படின்னு பாக்குறோம். நம்ம கூட மற்றவர்களிடத்தில் பேசும்போது இப்படியாக அவங்க ஆற்றி தேற்றி அவங்க உடைந்து போகிற தருணங்கள்ல அவங்கள அந்த அந்த ஒரு நிலையிலிருந்து அவங்க வெளிவதற்கான ஒரு ஆறுதலான வார்த்தைகள், சும்மா வெளியில இல்ல, வெளிப்பிரகாரம் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கிட்ட அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. அதாவது இப்ப நான் உங்களை அழைச்சிருக்கிறேன், நீங்க வந்து உப்பா இருக்கிறீங்கன்னாக்கா உலகத்திற்கு உங்களால ஒரு சாரம், அதாவது சத்தியம் கொடுக்க போறீங்க வருங்காலத்துல, அதாவது ராஜ்யத்துல. அப்போ நீங்க வந்து சாரம் இல்லாத போனா நீங்க எதனால சாரமாக்கப்படுவீங்க? அப்போ என்னோட வார்த்தையால் நீங்க சாரமேற்றப்படணும் என்று சொல்றது கூட பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. இப்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வார்த்தையில பார்க்கும்போது கூட ரொம்ப கிருபை பொருந்தின வார்த்தையில இருந்து கூட பார்க்கிறோம். இது குறித்து நம்ம பார்க்கும்போது கூட சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் லூக்கா 4:22 ஸ்டார். லூக்கா 4:22. லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். பார்க்கிறோம், அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, இவர் யோசேப்பின் குமாரன் தானே, எப்படி இவரால் பேச முடியுது? நம்ம
நியாயப்பிரமாணத்தை படிக்கிறோம், சட்டத்திட்டங்களை படிச்சு நம்மளால இப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ண முடியல. ஆனா இவர் ஒரு தச்சனுடைய மகனா இருக்கா, எப்படி இவரால் இப்படி பேச முடியுது? இவருடைய சகோதர சொல்லி நம்ம இடத்துல வேலை செய்யறாங்களே, ரொம்ப அவங்களால அந்த காரியத்தை பொறுத்து கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அவர் அந்த கிருபை நிறைந்த வார்த்தையில கேட்கிறவங்க சொல்றது சாட்சி பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போ நம்மளை குறித்து சொல்லும் போது இந்த இடத்துல உங்கள் வசனம் எப்போதும் கிருபை பொருந்தினதாயும், இப்போது மட்டும் இல்லை, இன்னைக்கு சப்ஜெக்ட் கேட்டு போனோம், இப்போது இன்னைக்கு மட்டும் நம்ம கிருபை பொருந்தினா பேச முடியும் அப்படி இல்லை, எப்பொழுதுமே நம்ம கிருபை பொருந்தினதாக உப்பால் சாரமில்லதாக இருக்கணும் அப்படின்னு கூட பார்க்கிறோம். ஒருவன் போதித்தால், அதாவது நம்ம மற்றவங்க பிரசங்கம் பண்றோம்னு சொன்னாக்கா தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். இன்னும் போது நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பாக உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்போ ஒரு மணி நேரம் நம்ம பேசும்போது நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோம், நம்ம ஏன்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சிந்தை தெரிஞ்சு நம்ம காட்டி கொடுத்துரும் நம்ம என்ன வார்த்தையில பேச போறோம். சரி, அப்போ இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணா சிந்தையில இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயம் தான், கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ், ஒரு நாள் வராது இந்த பழக்கம். இங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாயில கூட அந்த வார்த்தைகள் வராது. நல்ல நம்மளுக்கு என்ன நம்ம சிந்தனை நல்ல சிந்தனை நல்ல வசனங்கள் சிந்தை இருக்குன்னா அப்படிப்பட்ட வசனங்கள் இல்ல வார்த்தைகள் நல்ல ஆறுதலான வார்த்தைகள் வெளிப்படும் அப்படின்னு கூட பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சங்கீதம் 39 அதிகாரம் சங்கீதம் 39:1 வாசிக்கலாம் சிஸ்டர். சங்கீதம் 39:1 வசனம். 39 சங்கீதம் 1 வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். தேங்க்யூ சார். பார்க்குறோம், நம்ம நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, நம்ம வாசினால் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம வழிகளை காக்கணும், நம்ம சிந்திக்கணும். அதே சிந்தித்து நம்ம என்னென்ன காரியங்களும் சரி செய்து நம்ம ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அப்போ துன்மார்க்கனாக்கா நம்மளை சோதித்து அறிகிறதுக்கு ஒருத்தருக்கெல்லாம் சோதனைக்காரர் நம்மளுக்கு முன்பாக இருக்கிற மட்டும் கூட நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வாயை என்ன பண்ண கடிவாளத்தை அடைக்கணும், நம்ம சிந்தையை ஒரு கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அடுத்து நம்ம தேவன்கிட்ட பேசுகிற விஷயத்துல பார்க்கும்போது கூட தேவ சமூகத்தில், அதாவது துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கா, நீ பூமியில் இருக்கா என்று நம்ம உணரணும். அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, தேவ சமூகத்தில் நம்ம பேசும்போதும் சரி, வீணான வார்த்தை நம்ம பேசக்கூடாது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்றோம்னாக்கா, நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி கவனிக்கிறாங்க? நம்மளுக்காக தூதர்ல கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அந்த தூதர்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்றாங்க. அப்போ இப்படியாக நம்ம பேசின எல்லா வார்த்தையிலும் தேவன் கவனித்துக் கொண்டிருக்காருன்னு பார்க்கிறப்போ நம்ம கிட்ட நிறைய நேரங்கள் இருக்கு, நல்ல வார்த்தைகளை ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியா நம்ம பார்க்கும்போது கூட நல்ல வார்த்தைகள் நம்ம இது வரைக்கும் பேசாதிருந்தா நல்ல வார்த்தையில பேசுறது ஒரு தீர்மானம் இந்த நாள் எடுக்கலாம். நம்முடைய வீணான வார்த்தைகள், ஒரு வீண் வார்த்தை பேசியிருந்தா நமக்கு எதிராக காணப்பட்டு நம்மை குற்றவாளியாக தீர்க்கும். அப்படி தீர்க்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணாக்கா அந்த மனதார்வை என்ன பண்ணாக்கா மனம் திரும்புதலோடு கூட கிருபாசனத்தில் போய் மன்னிப்பு பெற்று நல்ல ஒரு மனம் திரும்புதலோடு கூட நம்ம நல்ல வார்த்தையில பேசுறதுக்கு நல்ல முயற்சியில் எடுக்கணும் கூட பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லு. அடுத்து நம்ம கடைசியா நம்ம சில வசனங்களை கூட பார்த்து முடிக்கலாம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 27 வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 27 வசனம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 27 வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாது இருக்கிறவர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். எவ்விதத்திலும் நம்ம எப்படி நடக்கணும்னாக்கா கிறிஸ்துவ சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களா நடக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு பிலிப்பியர் 4:8 கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நம்மளுக்கு உண்மையான காரியங்கள் தெரியும் இல்லைங்களா? அநேக வருடங்களா வேத வசனங்களை வாசிக்கிறோம்,
நிறைய உபதேசங்களை கேட்டிருக்கிறோம். அப்போ உண்மையான காரியம் நம்ம மனத்துக்கு நல்லா தெரியும். அப்போ உண்மையான காரியங்கள் நம்ம சிந்திக்கணும், ஒழுக்கமுள்ளவர்கள் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நம்ம சிந்திக்கிற காரியம் நம்மளுக்கு வெளிப்படும் வார்த்தைகளா. அப்போ முதலாவது சிந்தையை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாக்கா நல்லவைகளாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். உண்மையான நம்ம சிந்திக்கணும், ஒழுக்கமுள்ளவர்கள் நம்ம சிந்திக்கணும், நீதிக்குரிய காரியங்களை சிந்திக்கணும், கற்புள்ளவர்கள் நம்ம சிந்திக்கணும், அன்புக்குரிய காரியங்களை சிந்திக்கணும், நற்கீர்த்தியுள்ள என்ன எப்படிப்பட்ட காரியங்கள் அது குறித்து நம்ம தியானம் பண்ணி சிந்திக்கணும். புண்ணியம் அவங்களுக்கு எது நம்மளுக்கு புண்ணியமோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ நம்மளுக்கு நேரம் கிடைக்கிற தருணங்கள்ல ஒரு அரை மணி நேரமா இருக்கலாம், 1 மணி நேரமா, சில நேரங்களா கூட இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலநிலைகள் வேறுபடும். கிடைக்கிற நேரத்துல நம்ம அந்த நேரங்களை எப்படியாக நம்ம சிந்தையில் நம்ம செலவிடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த சிந்தைகள் வழியாக பெறக்கூடிய அந்த வார்த்தைகளை பொறுத்து தான் நம்ம நியாயம் தீர்க்கப்படுறோம்ன்றது நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பான பாடமா கூட இந்த நாள் இருக்கிறது பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால நம்மளுடைய சிந்தைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த நாள கவனித்திருக்கிறோம். ஒருவேளை நிறைய தெரியல நம்ம இதுவரையிலும் நிறைய வீண் வார்த்தைகள் நம்ம பேசியிருக்கிறோம்னாக்கா கண்டிப்பா நம்ம பேசியிருக்கிறோம். இந்த பாடம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. தியானிக்கும் போது ஒரு படிப்பினியா இருந்தது. இதனால கூட உங்க மத்தியில் இந்த ஒரு பாடத்தை எடுக்க பிதாவாகிதான் உதவி செய்திருக்கார். பிதாவாகிதான் நன்றிகள் எடுக்கிறேன். ஒரு நம்ம இருதயத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குனாக்கா, நம்ம வீணான வார்த்தையில் பேசுகிறோம்னா நம்ம கண்டிப்பா கிருபாசனம் இருக்கு நம்மளுக்கு. மன்னிப்பு எந்த ஒரு பாவத்தையும் அவர் மன்னிக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அவர்கிட்ட நம்ம போய் அந்த சும்மா வார்த்தையால் அறிக்கையிடுறது இல்லைங்க, உணர்ந்து மனதார மன வருத்தத்தோடு கூட நான் வருத்தப்படுறேன்ப்பா, நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கேன், சிறப்பு குறைவான வார்த்தைகளை, உங்களுக்கு கனவீனம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, ஏன்னா நம்ம அவருடைய பிரதிநிதிகள் அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நான் அப்படிப்பட்ட வார்த்தையில பேசினதால உங்க நாமத்துக்கு கனக்குறைவை ஏற்படுத்தியிருக்கிறேன், ஒரு அவமரியாதை நான் ஏற்படுத்தியிருக்கேன் நம்ம உணரணும். ஃபர்ஸ்ட் உணர்ந்து அதை வருத்தத்தோடு நம்ம தெரியப்படுத்தி அதை அறிக்கையிட்டு எந்தெந்த காரியங்களும் அதை மன்னிப்பு பெற்றுக்கொண்டா கண்டிப்பா தேவன் அதை மன்னிப்பார். அதே போல ஒரு செய்யை கூட நம்ம ஒரு சகோதர குற்றம் செய்து இருக்கிறோம்னாக்கா அது உணரும் போது அந்த சகோதரத்தில் நம்ம வெட்கப்படாம நான் இந்த ஒரு காரியத்தில் உங்களை தவற புரிந்து கொண்ட நீங்க மன்னிச்சிருக்கின்றது அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஜபத்தை ஏறெடுக்கும் போது கூட அந்த ஜபம் தேவனால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஜபமா கூட இருக்கும் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம கடைசி என்ன பார்க்கிறோம்னாக்கா, நம்ம மற்ற சகோதரர்களுக்கு நமக்கு என்ன செய்ய நம்ம விரும்புவோமோ நம்ம செய்யறதை விட்டுருங்க. நான் மற்ற சகோதரன் என்கிட்ட எப்படி பேசணும் நம்ம விரும்புறனோ, இல்ல எப்படிப்பட்ட நடந்தா நான் விரும்புறனோ அதை தான் மற்றவங்க நம்ம செய்யணும்னு சொல்றாரு சுருக்கமா. இப்படியாக இருதயத்தின் நேர்வினால் வாய் பேசும் என்ற ஒரு பாடத்தை கூட தேவன் நம்மளுக்கு இம்மட்டமாய் வழிநடத்தி ஆசீர்வதித்து கொடுத்திருக்கார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. பொறுமையோடு கேட்ட சபையார் கூட தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.